நன்றி. நன்றி வணக்கம் அன்பு நன்றி. உறவுகளே. பாம்ஹபா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்று 684வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. ஆனக்கோட்டையை புறப்படமாக கொண்டவர் தற்போது லண்டனில் வசித்துக் கொண்டிருப்பவர், அதாவது சரை பகுதியில். ஜெர்மனியில் வாழ்ந்த அனுபவம் கொண்டதோடு ஜெர்மனியில் தமிழாலயம் என்ற தமிழ் பாடசாலையில் ஆசிரியையாக பணிபுரிந்த அனுபவம் உடையவர். அத்துடன் இலங்கையில் இவர் ஜக்னா கான்வென்ட்டில் தனது கல்வியை மேற்கொண்டு அங்கும் ஆசிரியர் தொழில் அனுபவம் கொண்டவர். அத்தோடு கண்டி குட்சர்பர்ட் கான்வென்ட்டிலும் இவர் தன்னுடைய கல்வியை மேற்கொண்டவர். இப்பொழுது ஹோம் சயின்ஸ், அதோடு ஹோம் சயின்ஸ் டிப்ளோமா எல்லாம் இலங்கையில வந்து அவர் மேற்கொண்டவர் என்றதும் ஒரு மகிழ்வான விடயம். ஹெஸ்டியா என்ற ஒரு நிறுவனத்தில் பல்நாட்டு உணவு சமைக்கும் முறையை பல மக்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்க இருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்வான செய்தி இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த மகிழ்வான செய்தியை எமது பாமுகம் டிவியின் ஊடாக பகிர்ந்து கொண்டு பல்வேறு எமது மக்களுக்கும் அதை தன்னுடைய அனுபவத்தை கூற இருக்கின்றார். அத்தோடு இவர் இந்த இதை தொடங்குறதுக்கு முதல் எக்ஸ்ட்ரா யூனிவர்சிட்டியில GAQ, அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்தின் வழி நடத்தலில் இவர் அதையும் மேற்கொண்டவர் என்பதையும் நான் இப்பொழுது கூற விரும்புகின்றேன். வணக்கம் ஷெரின் சதுசினி சுகுமார் அவர்களை. வணக்கம். வணக்கம் ஜோதியக்கா. வணக்கம். இதுக்கு நாங்கள் நம்முடைய நிகழ்ச்சி சபையோர் எல்லோருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா, நன்றி நன்றி. நாங்கள் இப்பொழுது எமது நிகழ்ச்சியை மகிழ்வாக ஆரம்பிக்க முதல் ஒரு அஞ்சலி, இங்கே லண்டனில் இடம்பெற்ற ஒரு பரதநாட்டிய, அதாவது கூச்சிப்புடியிலும் மிக ஆளுமை பொருந்திய டாக்டர் விஜயாம்பிகை இந்திரகுமார் அவர்களுடைய மறைவினை அவருக்கு ஒரு அஞ்சலியை செலுத்தி எமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நம்புகின்றேன். நாளைய தினம் அவருடைய உடல் அடக்கம் இங்கு இடம்பெறல, அதாவது லண்டனில் ஃபாரஸ்ட் பார்க் செமெட்ரியில் இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையில் எமது லண்டன் வானொலி, பாமுகம் டிவி அத்தனை உறவுகளோடும் சேர்ந்து அந்த ஆத்மாக்கு முதற்கண் எமது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்தி நாங்கள் எமது நிகழ்ச்சியை தொடர்போம். நன்றி நன்றி ஷெரின். உண்மையாக இந்த ஒரு முக்கியமான விடயம். எனக்கு அவரை டாக்டர் விஜயாம்பிகை இந்திரகுமார் அவர்களை நான் கண்டியில் அங்கு எனது தந்தை பணிபுரியும் பொழுதே அவருடைய இல்லத்துக்கு சென்றிருக்கின்றேன். அங்கு துவங்கி எனக்கு அவரை அறிமுகமானவர். லண்டனில் வந்து தொலைக்காட்சியில் இடம்பெற்ற தீபன் தொலைக்காட்சியில் கூட அவருடைய நாட்டியங்கள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். உண்மையாக ஒரு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய மகரந்த சிதறல் நூலில் கூட அவரை பற்றிய ஒரு குறிப்பை நான் எழுதியிருக்கிறேன், நேர்காணலை. இந்த வேளையில் நாங்கள் அவரை நினைவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நமது உறவுகளோடு நன்றி. அதனை நாங்கள் முக்கியமாக நாங்கள் ஒருவருடைய பிரிவின் போது சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை கூறுகின்றேன். நிச்சயம். உண்மையாக ஷெரின் சதுசினி, உங்களோட சுகுமார் அவர்களே, இன்று உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களை பற்றி கொஞ்சம் நமது உறவுகளுக்கு கொஞ்சம் கூறினால் அவர்கள் அறிவார்கள் என்று நினைக்கின்றேன். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கூறுங்கள். நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆனக்கோட்டையில் உள்ள உயரப்புலம் என்ற இடத்தை சேர்ந்தவள் மற்றும் அடைக்கல அன்னையின் பங்கு மகளாக வாழ்ந்தவள். அதை விட நீங்கள் கண்டியில இருந்தீர்கள் இல்லையா? கண்டியில இருந்தான். மற்றது சுண்ணாத்துல இருந்தான். எங்களுடைய அப்பா எங்கெங்கு டிரான்ஸ்பர் பண்ணி போறாரோ அங்கங்கு நான் அவருடன் செல்வது வழக்கம். ஆமா, உங்களுடைய அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியாக கடமை புரிந்தவர். உங்களுடைய போலீஸ் அதிகாரி. அம்மா ஒரு ஆசிரியை. வவுனியாவில் ஒரு 30 பேருக்கு படிப்பிச்சவா வவுனியாவில்.
ம். அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸா இருக்கிறோம். ம்ஹும். ஆமாம், அவர்கள் ஆங்கில மீடியத்துல படித்தவர்கள் என்று நான் அறிந்திருந்தேன். இல்லையா உங்களுடைய அவ திருக்குடும்ப கடிய மடத்தில் தான் படித்தவா. எனக்கு என் அப்பாவும் அம்மாவும், அப்பா பட்ரிஷியன், அம்மா திருக்குடும்ப கன்னிய மடத்தில் ஆங்கில பாடசாலையை படித்தவா. எனது வகுப்பறையில் எனது ஆசிரியை கேட்டா யாருடைய அம்மா இங்கு படித்தவன்னு நான் ஒரே ஒரு ஆள் தான் கை உயர்த்தினான். எனக்கு சரியான பெருமையா இருந்தது. எங்களுடைய அம்மா. ஆமா, சொல்லுங்க. உங்களுடைய லண்டன்ல உங்களுடைய எப்படி இருக்கிறீங்க, யாரோட இருக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய துணைவர் அவர்களை பற்றி கூறுங்கள். நான் சூமார் என்றவரை மனம் முடித்து ஒரு சுஜன் என்ற ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்கு, ஆண் மகன் இருக்கிறார். அவர் இப்ப தற்போது யூனிவர்சிட்டி முடிச்சு பூபா என்ற நிறுவனத்தில் வேலை செய்கின்றார். அது ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ஹெல்த் கேர் அசிஸ்டன்டாக இருக்கிறார், கன்சல்டன்டாக. மற்றது எனது கணவர் ஏர்போர்ட், ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் ஃபிளைட்டுகள் பேலன்ஸ் பண்றது, அதுவரை பாக்குறது. ஓகே. அவர் அங்க எந்த யூனில படிச்சவர்? இலங்கையில அவர் கிளாப் யூனிவர்சிட்டியில படித்தவர், முகாமைத்துவம் செய்தவர். ஆமா. என்னுடைய மகன் பர்மிங்ஹாம் அசிஸ்டன்ட் யூனில பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் செய்தவர். இப்ப வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? இப்ப பூபாலவே வேலை செஞ்சு இருக்கிறார். ஆமா. நீங்கள் அங்கு இளவாளக்கான் அந்த மணிக்கம் ஜப்னா கான்வென்ட்ல படிக்கும் பொழுதுதானா நீங்கள் உங்களோட ஹோம் சயின்ஸ் டிப்ளமா எல்லாம் செய்தீங்கள்? ஹோம் சயின்ஸ், ஷார்ட் ஹேண்ட், டைப்பிங், தையல், எல்லா கலையிலும் எக்ஸாம் முடிஞ்சிட்டு சும்மா இருக்கிற நாள், சும்மா இருக்கிற ஒரு 2-3 மாசம் சும்மா இருப்பேன் தானே. அப்ப நான் அந்த டிப்ளமா கிளாஸுக்கு போய் படித்தேன் நான் கான்வென்ட்ல. இப்ப நீங்க அந்த ஹெஸ்டியாண்ட ஒரு நிறுவனத்துல எப்படி உங்களுக்கு அந்த ஹெஸ்டியாண்ட நிறுவனத்துல அறிமுகம் வந்தது? அதை பத்தியும் ஹெஸ்டியாண்ட இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அங்க ஒர்க் பண்றா. அப்ப அவ சொன்னா அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு, நீ எல்லாம் சமைப்பதானே, சமைச்சு ஆக்களுக்கு காட்டி கூடண்டு. அப்ப நான் சொன்னோம் ஓகே, எனக்கும் விருப்பம். அப்ப வாலண்டியரா செய்யான்னு கேட்டா, நான் சொன்ன நான் வாலண்டியரா செய்ய வரேன், பிரச்சனை இல்லை. அதுல அப்படித்தான் சேர்ந்தேன் நான். அப்படி சேர்ந்து இப்ப எல்லா உணவுகளும் சமைப்பீங்களா? எல்லா நாட்டு உணவும் சமைப்பேன். என்னென்ன நாட்டு? கிட்டத்தட்ட இத்தாலி, ஜெர்மன், மற்றது சைனீஸ், மற்றது ஜப்பானீஸ், கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா சமைப்பேன். எங்கட ஏசியன் சாப்பாடு எல்லாம் செய்வேன். ஓகே. ஏசியன் சாப்பாடு, அதாவது இலங்கை இந்தியா சாப்பாடு. இலங்கை இந்தியா சாப்பாடு செய்வேன். என்னென்ன சாப்பாடுகள் நீங்க சொல்றதுன்னு சொல்லிக்கல, என்னென்ன சாப்பாடுகளை நீங்க செய்வீங்க? பிரியாணியில ஃபிஷ் பிரியாணி, மற்றது ப்ரான் பிரியாணி, கிராப் பிரியாணி, மற்றது மட்டன் பிரியாணி, லெம் பிரியாணி, மற்றது சிக்கன் பிரியாணியில. அதெல்லாம் செய்வீங்க. கரியன் ரைஸ் சொல்லுங்க. இல்ல, நீங்க தான் சொல்ல வேணும் எல்லாம். கரியன் ரைஸ்ல ஒவ்வொரு விதவிதமான கரியல் செய்வேன். ஓகே. மிக அப்ப வீட்டுல அன்றைக்கு நீங்கள் நல்ல வட்டில் அப்பம் கூட நீங்க செய்து எனக்கு தந்திருந்தீங்க இல்லையா? போன ஆனக்கொட்டை அந்த ஜோர்ஜ் அவர்களுடைய நூல் வெளியீடு மிக சிறப்பாக இடம்பெற்றது. அந்த வேளையில சிறப்பாக நடந்தது. எனக்கு சரியான சந்தோஷம். சந்திரன் இப்படி ஒரு புத்த வெளியீட்டுல
இப்படி எங்களையெல்லாம் சந்திச்சு கதைச்சு மகிழ்வான நாளாக அன்று எங்களுக்கு முடிவடைந்தது. ஆமா. அதன் பிறகு உணவுகள் பரிமாறினீங்கள். அப்ப பார்த்தால் நீங்க கொண்டு வந்து ஒரு டிஷ்க்குள்ள இந்த இது தந்தீங்கள் வட்டிலப்பம் இல்லையா? அது நீங்க ஓ தயாரிச்சதா? ஓ வட்டலப்பம் நல்லா இந்த தங்கச்சியும் வட்டலப்பம் நல்லா தங்கச்சியும் என்ன போல நல்லா சமைப்பா. ஓ ஓ தங்கச்சியும் ஹோலி கான்வென்ட் தான் படிச்சவா. ஓ மற்ற தம்பியும் என் தம்பியும் பட்ரிக்ஷியன். ஓ அவர் கனடால இருக்கிற தம்பி, தங்கச்சி இங்க லண்டன்ல இருக்கிறார். ஓ அப்ப அவர்களும் உங்களை மாதிரி நல்லா சமைப்பார்கள். ஓ தம்பியும் நல்லா சமைப்பார், தங்கச்சியும் நல்லா சமைப்பிடம். ஓ ஓ அம்மா இது எங்களுக்கு வந்த வழி வந்தது எங்க அம்மாண்ட முறை அம்மாவாலதான். உங்களோட அம்மாவால அம்மா எல்லா நாட்டு எல்லா ஊருக்கும் போய் போய் அவைய சமையல் பழகி எங்களுக்கு அவண்ட மூலம்தான் இந்த சமையல் பழக்கங்கள் வந்தது. ஆமா உங்களோட உங்களோட தாய் தந்தை எனக்கு நல்ல நிறைய ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் அந்த கண்டியில குட்ஷப்பேட் கான்வென்ட்ல படித்ததாக கூறியிருந்தீர்கள். அதை எந்த காலகட்டத்துல நீங்க படிச்சீங்க? எத்தனையாம் வகுப்பு வரை படிச்சீங்க? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. கண்டியில இருந்தது. நான் பாலர் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு மட்டும் கண்டியில படிச்சேன். நான் ஓ கண்டி குட்ஷப்பேட் கான்வென்ட்ல வந்து 5ஆம் வகுப்புல இருந்து அப்பாவுக்கு சுண்ணான் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா போல சுண்ணாத்துக்கு வந்து ராமநாங்கொழிச்சில 1 வீக் தான் படிச்சேன். நான் எனக்கு ராமநாங்கொழிச்ச நான் கத்தலிக்ல படிச்சபடியா எனக்கு அது உடன்பாடு இல்லாம இருந்தது. அப்ப 1 வீக்லயே கான்வென்ட்டுக்கு போயிட்டேன். திருக்குடும்ப கன்னியமிடம் ஆங்கில பாடசாலைக்கு போயிட்டேன். ஓ அப்படியா? நீங்கள் என்ன உங்களோட தங்கச்சியும் வந்திருப்பா, ரெக்ஸியும் வந்திருப்பா நினைக்கிறேன். ஓ ரெக்ஸியும் வந்துட்டா, தம்பியும் பட்ரிஷியனா போயிட்டேன். ஆமாம். கண்டியில வந்து நீங்கள் எவ்வளவு காலம் இருந்தீர்கள்? கண்டியில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னால இருக்கிற அந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் உங்களுடைய பாதை இருந்தது. என்னுடைய தந்தை ஆர்மியில வேலை செய்தோடைய அவர் ஆர்மி நாக்கெல்லாம் ஆனக்கோட்டையில அதிகமாக இந்த அகத்தி மாமா ஒவ்வொரு நாளும் பின்னேரங்கள்ல எங்கட விட்ட வருவேன். ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுடன் 3 பேருடனும் விளையாடி அம்மா சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறேன். இல்ல சில நேரம் சாப்பிட்டும் வருவேன். சில நேரம் அம்மா வற்புறுத்தி கொடுக்கறது சாப்பிடுங்க அண்ணன் சாப்பிடுங்க அண்ணன். அப்ப அவர் அம்மாண்ட வற்புறுத்தனால சாப்பிடுறது ஏதாவது சாப்பிட்டு போவேன். நீங்க வருவீங்க மற்ற அம்மாண்ட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வருவேன். எல்லாரும் டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் எங்கட வீட்டை கூட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அம்மாண்ட கிளாஸ்மேட் அப்பாண்ட கிளாஸ்மேட் எங்கட ஆடம் கூட்ட ஊர் மக்கள் எல்லாரும் வருவார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான காலமாகத்தான் மகிழ்ச்சி. அது மறக்க முடியாத காலங்கள். ஆமாம் நிச்சயமாக. எனக்கு அந்த இடமே இப்ப ஒரு காட்சியாக தோற்றம் அளிக்குது. அதாவது அந்த மலைக்கு மேல உங்களோட வீடு இருக்கும். நாங்கள் வந்து அங்க நானும் வந்து அடிக்கடி தங்கின ஞாபகங்கள் இருக்குது. இப்ப தாத்தா அதுல ஒரு மாரகமா இருக்கு. ஒரு பெரிய மரம் பெரிய மரம் உண்டு. அதுல தாத்தா புத்தகம் வாசிக்கிறாரு. கதை புத்தகங்கள் வாசிப்பார், திருக்குறள் வாசிப்பார், புத்தகங்கள் வாசிச்சுட்டு அப்ப தங்கச்சி என்ன செய்யறவா அப்பா டியூட்டியால வாரண்டா அந்த மரத்துக்குள்ள போய் சரத்தோட நிப்பா. அப்பா மாத்திரத்துக்கு சரம் கொண்டு போய் வச்சு கொண்டு நிப்பா. அப்பா வந்தோடனே குடுக்கறதுக்கு அந்த மரத்துக்கு கீழே ரெக்ஸி. ரெக்ஸி. அப்ப உங்களுக்கு எனக்கு தெரியும். நீங்க அப்பொழுது நான் கொஞ்சம் சிறிய பிள்ளைகள் தான் நீங்க 2 பேரும். தம்பியும் இருந்தவர். எனக்கு குழந்தையாக இருந்தவர் எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது. மிக அழகான அங்க நீங்க படிக்க பிறகு நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் சிங்கள மொழியும் நீங்கள் சரளமாக பேசுவீர்கள் இல்லையா? நல்லா பேசுவேன். ஜெர்மன் மொழியும் பேசுவேன். இப்ப கொஞ்சம் சாதம் மறந்துட்டேன். ஆனா ஜெர்மன் மொழியும் பேசுவேன். ஆமாம். இங்கிலீஷ் வந்தபடியா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணப்படுது. அதன் பிறகு நீங்கள் ஜெஃப்னா கான்வென்ட்ல அங்க நீங்கள் படித்து எப்ப புலம்பெயர்ந்தீர்கள்? அங்க 90ஆம் ஆண்டு நான் ஜெர்மனுக்கு வந்தேன். நான் 90ஆம் ஆண்டு பேருந்து ஜெர்மன்ல இருந்து 2004 இங்க லண்டனுக்கு வந்தேன். நான் மகண்ட ஸ்டடீஸுக்காக வந்தேன். நான்
ஓகே. அவரு என்ன எங்க அம்மா அப்பாவோட கதைக்கிறதுக்கு ஆங்கிலம் அவை டச் கதைக்க மாட்டினோம். ஓகே. ஆங்கிலம் வேணுமென்றபடியா இங்க ஆங்கிலத்துல கதைப்பேருன்ட்டு வந்தனாங்க. அப்படியா? அது எல்லா தமிழ் மக்களும் அப்படித்தானே, பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மன்ல இருந்து எல்லாம் லண்டனுக்கு தான் வந்தோம். இப்ப திரும்ப யோசிக்கிறார்கள் அங்க அந்தந்த நாடுகள்ல இருக்கலாம் என்றதும் ஒரு சில பேருக்கு ஒரு ஆசையாயும் இருக்கிறது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள்? நான் பிரான்ஸ் வயது முதிர்ந்த பிறகு மீண்டும் போய் தமிழ் ஆலயத்தில் படிப்பிக்க எனக்கு மிகவும் ஆசை. ஆமாம். இப்ப இதுக்கு முதல் நடந்த நிகழ்ச்சியே நான் அப்பொழுது உங்களை யோசித்தேன். அவரும் தமிழ் ஆலயத்தில் அந்த இதுல அந்த பாடசாலையில அதிபராக இருக்கிறார் 34 வருடங்கள் என்றதை அறியக்கூடியதா இருந்தது. அப்பொழுது நான் உங்களை சிந்திச்சேன். அப்ப அந்த நேரத்துல இப்ப இதுல வந்து இதற்கு முதல் கதைச்சவரை நீங்க பார்த்தீங்களோ தெரியல. அப்ப அவரையும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாமோ தெரியல. தெரிந்திருக்கலாம் நினைக்கிறேன். தமிழாலயம் நான் தமிழாலய படிப்பிச்சதோட மட்டும் இல்ல, நிர்வாகியாகவும் இருந்தேன். நான் நிர்வாகத்தையும் கவனித்து கொண்டு எல்லாம் நடத்தினான். நான் தான் நடத்தினது. ஓ அப்படியா? ஓ அப்ப மிகவும் மன்னிக்கவும். அது பரவாயில்ல. இல்ல, ராஜேஷ் அக்கா தான் திரும்பவும் எடுத்துக்கொண்டிருக்கா. அவருக்கு தெரியும் இந்த இதன்றது. அப்ப ஜெர்மன்ல வாழ்ந்த அந்த அனுபவத்தை வந்து அங்க கூட இருந்து உங்களுக்கு ஜெர்மன் பாசையும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அப்படியா? அந்த தமிழாலயம் அந்த ஜெர்மன்ல உங்களுக்கு அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. என்னடா ஜெர்மன்ல நான் ஒரு வகுப்பிலே 5 கிளாஸ் எடுக்கிறேன். நான் ஓ 5 ஒவ்வொரு விதமான வகுப்புகள் எடுக்கிறேன். நான் 8ஆம் வகுப்பு மட்டும் எடுப்பேன். ஓகே. அப்ப எல்லா மாணவர்களும் என்னை சுத்தி ஆன்டி 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 என்று திரும்பினோம். செல்வி ஆன்டி செல்வி, எனக்கு வீட்டு பேர் செல்வி. அப்ப செல்வி ஆன்டி செல்வி ஆன்டி என்று கொண்டு எனக்கு பின்னாலேயே திரும்பினோம். எல்லா பிள்ளைகளும் எந்த வகுப்புக்கு வரத்தான் விரும்பினோம். மற்ற டீச்சர்ஸ் வகுப்பு போக விரும்ப மாட்டோம். என்ன செல்வி ஆன்டிட்ட கிளாஸுக்கு விடுங்கோ, செல்வி ஆன்டிட்ட கிளாஸுக்கு விடுங்கோன்னு சொல்லுவீனோம். அதனாலதான் நான் வயது முதிர்ந்த அப்புறம் மீண்டும் போய் தமிழ்நாட்டில் படிப்பிக்க வேண்டும் என்று ஆசை எனக்கு உள்ளது. அப்படியா? அப்ப கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இப்ப ஜெர்மன்ல தமிழ் ஆலயத்துல படித்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கா? என்ன காரணம் அங்க வந்து நீங்கள் அவ்வளவு அன்பாக இருக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? உங்களோட எல்லாரும் தான் அன்பாக இருக்கிறவர்கள், நல்ல அன்பாக இருக்கிறீர்கள். ஆமா. அப்படியா? என்ன காரணம்? நீங்க சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். இல்ல, எங்களோட அன்பா கலவர நீங்கள் அப்படித்தானே எல்லாரும் தானே. நான் எல்லாரோடையும் ஒருத்தரோடையும் கோபமா கலைக்கிறதும் இல்ல, ஒருத்தரோடையும் நான் கோவிச்சு கலைக்க மாட்டேன். நிதானமா தான் கதைப்பேன் எல்லாரோடையும். ஆமாம். எனக்கு முக்கியம் அன்புதான். அன்பு நல்ல நல்ல குணம். ஆமாம், எல்லாம் நல்ல அன்பாக இருக்க வேண்டும். எல்லாரும் இல்ல நல்ல அன்பாக எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வரும், அதை உடனே மறந்து அடுத்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நாகரிகம். நாகரிகம் என்ன, எல்லாத்தையும் உடனே தாண்டி அல்லாட்டா வாழ்க்கையெல்லாம் போயிடும். இல்லோ இருந்தால் இல்ல, எல்லாத்தையும் உடனே செய்தா ஓகே, மன்னிச்சு பிள்ளை செய்தா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது விஷயம் முடிஞ்சது. சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல கருத்து. ஓகே, அப்ப நீங்கள் ஜெர்மன்ல வந்து தமிழாலயத்துல திரும்பவும் போக வேணும்ன்ற ஒரு ஆசை ஆவலோட வயது முதிர்ந்த பிறகு மகனை கல்யாணம் கட்டி எல்லாம் கொடுத்த பிறகு குடு கிளவியில கடவுள் என்ன வச்சிருந்தா நான் மீண்டும் போய் தமிழாலயத்தில் படிப்பிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு. ஓ ஆமா, சந்தோஷமா இருக்கு. குடு கிளவின்ற நல்ல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்களா? அப்படி எல்லாம் வரப்போகுது. அப்படியா? கடவுள் என்ன வச்சிருக்காரோ தெரியல, குடு கிளவி மட்டும். இப்ப யாழ்ப்பாணம், ஆனக்கோட்டை, வேற எந்த ஊர்ல இருந்த நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. இப்ப லண்டன்ல உங்களுக்கு நான் இதுல ஒரு கேள்வி ஒன்று வருது. இப்ப ஜெர்மன்ல இருந்து வந்த நீங்கள் இங்க லண்டன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜெர்மன்ல இருக்கலையோ இங்கேயோ கூட பிடிச்சது? எனக்கு ஜெர்மனை பொறுத்தவரையில சரியான துப்புரவு.
ம். ஏன் இங்க இங்க அப்படியா? உங்களுக்கு தெரியும், இங்க துப்புரவு குறைவு இங்க. அப்படியே? தெரியாது. ஜெர்மனோட ஒப்படைக்க குறைவு. அப்படியா? துப்புரவா குறைவுன்னு சொல்ல முடியாது, ஜெர்மனோட ஒப்படைக்க குறைவு. ஓ. ஆனா தற்போது ஜெர்மனும் சரியான துப்புரவின்மை என்று எனது ஃப்ரெண்ட்ஸ் கூறுகிறார்கள். அங்கேயும் இப்படித்தான் செல்வி என்று சொல்லினோம். ம். நாங்க இருக்கும்போது சரியான துப்புரவு. ஒரு ஒரு பேப்பர் ரோட்ல காணையில, அது ஒரு சுவிஞ்சம் காணையில அது. ம், ம், ம். இங்கேயும் அப்படித்தானே, இங்கேயும் அவர்கள் துப்புரவாக்குன்றார்கள் தானே. லண்டன்ல இப்ப ஓ முன்னாடி. இப்ப முந்தி நாங்க வந்த தொடக்கத்துல சரியான இதா இருந்தது, மெஸ்ஸியா இருந்தது. எங்களுக்கு வந்த உடனே பார்த்தோன்னே ஒரு ரெக்ஸிக்கு பவாக்காக்கு எனக்கு எல்லாம் இது என்னடா அப்படி இருக்குன்னு யோசனை வந்தது. ம், பவாக்காண்டா இவட்ட தங்கச்சி, ம். அவவும் இங்கதான் இருக்கிறா, லண்டன் 12th இருக்கிறா. ஓ. உங்களுக்கு ரெக்ஸியா தவிர வேற ஒரு தங்கச்சியும் இருக்கா? இல்ல இல்ல, இவட்ட தங்கச்சி பாபா. ஓகே, ஓகே. பபாக்கா. ஓ, ஓ. அப்ப அவக்கு 2 மகன்மார் இருக்கு. 2 பேரும் நல்ல ஒர்க்ல இருக்கணும். ஓ. ம். இப்ப உங்களோட உணவு வகையில இந்த ஹெசித்தியா அது எங்க இருக்கிறது? அந்த கம்பெனி பற்றி கூறுங்க. அங்க என்ன இப்ப நீங்கள் என்ன எப்போது வாங்கி அங்க போய் அந்த உணவு நிறுவனத்துல நீங்கள் பணியாற்ற போறீங்கள், உங்களை கூறுனீங்கள் தானே, அதை பற்றி கொஞ்சம் கூறுங்க பாப்போம். என்னன்னா எஸ்டியா நிறுவனத்துல நான் இப்ப ஒரு வாலண்டியரா தான் செய்யறேன். இப்போதைக்கு வாலண்டியரா செய்யறேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா என்ன ஸ்டார்ட் பண்ண சொன்னவே. ஓ. அது நான் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் சாமான். நான் இன்றைக்கு என்ன ரெசிபி கொடுக்குறேனோ அப்ப நான் தான் அந்த ரெசிபிக்கு ஏற்ற பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகணும். ஆனா அவே பே பண்ணிவிடும் எனக்கு. ஓ. அந்த பொருளுக்கு அவை பே பண்ணிவிடும் எனக்கு எல்லாம். அது எந்த இடத்துல இருக்குது? கிங்ஸ்டன்ல இருக்கு. கிங்ஸ்டன். ஓகே. கிங்ஸ்டன் என்ற இடத்துல. அப்ப உங்களுக்கு தொலைவு ஆகாத தூரம் இல்ல, போய் வரலாம். எனக்கு கிட்டத்தான், என் வீட்டுக்கு கிட்டத்தான். ஓ. ஓகே. அப்ப நீங்கள் இப்ப என்ன என்ன மாதிரி செய்யறதுக்கு தன்றீங்க? அப்ப நீ என்ன உணவுகளை செய்து முதலில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? நான் முதல் சிக்கன் பிரியாணி செய்வோம் இப்ப யோசிச்சிருக்கிறேன். அப்ப அப்ப அதுக்கெல்லாம் சிக்கன் எல்லாம் வேண்டி கொண்டு போகணுமா? ஓ, சிக்கன் எல்லாம் வேண்டி இது ட்ரம் சிக்கும் தாயும் வேண்டி கொண்டு போனா சரி. அதுக்கு நான் சிக்கன் வேண்டி வெட்ட தேவையில்லை. அந்த ட்ரம் அது காலும் அந்த தாயும் வேண்டின்னு போனா சரி. அது மார்க்ஸ்ல விக்குதான் அப்படி. எல்லா கடையிலும் விக்கி இருக்குது. மார்க்ஸ்ல மட்டுமில்லை, எல்லா ஷாப்லயும் லிடில், அல்லி, மற்றது வெயிட் ரோஸ், மற்றது செயின்ஸ்புரி எல்லாத்துலயும் இருக்கு. மோரிசன்ஸ் எல்லா கடையிலயும் இருக்குது. அப்ப எத்தனை பேருக்கு நீங்கள் அங்க அந்த உணவு வகைகளை செய்து கொடுக்க வேணும்? எத்தனை அந்த உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி சொல்லியிருப்பார்கள் தானே? இல்ல என்னடா ஜோதியக்கா, அங்க வருபவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் தான் வருவீங்க. இப்போ ஒரு 10 பேருன்னா 10 பேருக்கு சமைச்சு அவை உங்களுக்கு தெரிந்தால வெள்ளக்கார பெருசா சாப்பிட மாட்டேனோம், எங்களை போல சாப்பிட மாட்டேனோம். அப்படியா? நாங்க என்ன இப்படி இப்படி குமிச்சு வச்சு சாப்பிடுவோம். இல்ல இல்ல, அப்படி சொல்லாதீங்க. இப்ப எல்லாம் மேலும் கவனமா தான் முந்தித்தான் அப்படி. இப்ப சரியான கவனம். வெள்ளையில விட நாங்க கூட கவனம் போல இருக்கு இப்ப. ஆமாம், அவங்க வெள்ளையலன்னு இல்ல தானே, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி தானே, சமமா தானே இருக்கிறார்கள். இப்ப எளியவர்கள் எல்லாம் கவனிச்சீர்கள் என்றால், குறிப்பாக ஆண் பிள்ளைகளை இப்ப நாங்கள் அவதானிக்கும் பொழுது அவங்களெல்லாம் அடர்ந்துதான் இப்ப சாப்பிடுவாங்க. ரைஸே சாப்பிடுறேன் எங்கட மகன். ஓ. அப்ப அவர் கொஸ்கோல போய் தனக்கு விருப்பமான இந்த சிக்கன் பிரஸ்ட், மற்றது கனவா பிரஸ்ட், அது எல்லாம் வேண்டி ஏர் ஃப்ரையருக்கு போட்டு தான் சாப்பிடுவேன்.
அதுதான் சொல்றேன். என்னண்டா இப்ப இளம் பிள்ளைகள் தாங்கள் அழகாக இருக்கணும்ன்றதுதான் அதுலதான் கூடுதலான கண்ணோட்டம். உடலை அது சரி, ஆரோக்கியமா நீங்க வச்சிருக்கணும் சொல்ற என்று சரி. இருக்கிறார்கள். முந்தின மாதிரி சோறு போட்டு சாப்பிட இயலாது இங்க ஒரு தரம். ஏல அது இப்ப இப்ப நாங்களும் உடல்நிலை எங்கட உடல்நிலையும் அப்படியா போயிட்டு ம், ம். இங்க வெளிநாட்டுல வந்து அங்க என்ன நாங்க ஊர்ல என்ன முத்தம் கூட்டுவோம், தண்ணி அள்ளுவோம், அப்ப வேர்க்கும். இங்க வேர்க்கிற எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு கணக்கு வியாதிகள். ஆனா இந்த ஜிம்முக்கு போயினேன் தானே காலமா பின்னேரம் அது எல்லாம். அது எல்லாரும் ஜிம்முக்கு போறாண்டு இல்லத்தானே ஜோதியக்கா. ஓ, அப்படியா? ஆனா இப்ப அதிகமாக நான் பார்த்த பிள்ளைகள் இளையவர்களை குறிப்பா இளையவர்கள் போறார்கள். நாங்க எங்கள் வயது ஆட்கள் போறது குறைவு. அதுவும் இங்க செய்கிறார்களே. இப்ப நீங்க வயோதிப செய்கிறார்கள், ஆனா குறைவு. அப்படியா? பெரும்பாலும் ஆட்கள் போறது குறைவு. வீட்டு வேலை, சமையல், வீட்டு உடுப்பு துவைக்கிறது, கிளீனிங், அதுகளோட அவைக்கு டைம் போயிரும். ஆ, அப்படியா? ஓ, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே. அதுவும் குனிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் தான். அதுவும் ஒரு உடல் ரீதியா நாங்க கை ஆட்டுறோம், கால் ஆட்டுறோம், தலையை அப்படி செய்யறோம், எல்லாம் செய்யறோம் தானே. ஓ, ஓ. அப்ப நீங்கள் சமைக்கிறதும் இப்ப இங்க போய் ஹெஸ்டியாவோ அந்த இடத்துல அந்த நிறுவனத்துல போயிட்டு ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய அப்ப உங்களுக்கும் அதுவும் ஒரு எக்ஸசைஸா வேற மாதிரி நினைக்கிறேன் ஒவ்வொரு இல்லையா? நாளும் இல்ல ஜோதியக்கா, 1 வீக்ல ஒரு நாள். ஒரு நாள் தான் போக போறீங்க அங்க. ஒரு நாள் தான் போப்போம். ஓ, அப்ப அவள் சொல்லி இருக்கணுமா எத்தனை பேருக்கு நீங்கள் சமையல் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி? அப்படி ஆண்டு இல்ல. அந்த கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ற ஆட்களுக்கு நான் சமைச்சு கொடுத்தா சரி. ஓ, அங்க வாரவர்களுக்கு தண்டோணும். அதுக்கு உங்களுக்கு சம்பளம் தருவார்கள் அப்படித்தானே? நான் நான் சொன்னேன், சாமானுக்கு சம்பளம் தருவினோம், ஓ, பொருட்களுக்கு காசு தருவினோம். ஓ, எனக்கு நான் இப்ப வாலண்டியரா தான் செய்யறேன். ஓ. இப்ப ஆரம்பத்துல வாலண்டியர் சேர்ந்து உங்களுக்கு சம்பளம் தருவார்களா? இல்ல. ஓ, பேந்து தருவாருங்க. ஓ, அப்ப அது கொஞ்ச நேரம் ட்ரைனிங்குக்காக வேண்டி அது எல்லா இடங்களும் பொதுவாக வாலண்டியரா முதல் பாடசாலைகளில் கூட முதல் வாலண்டியரா போய் சேருவார்கள். சேரும் பொழுது அப்படித்தான் கூறுவார்கள். பேருந்து அதை பெர்மனன்ட் ஆக்கின பிறகு அவர்கள் சம்பளத்தை ஓ, கொடுப்பார்கள். அது அந்த சரி. மாதிரித்தான் உங்களுக்கும் வரும். ஒரு நாள் வேலையாக ஆரம்பிப்பார்கள். பேருந்து உங்களுக்கு வேலை நாட்களும் கூடுதலாக வரும் உங்களுடைய சமையலை வருமோ பார்த்து. வருமோ ஓ, ஆம். அப்ப இந்த நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ரெசிபி இதுகள் எல்லாம் எழுதி கொண்டுதான் போவீங்களா? இல்லாட்டா இப்ப என்னென்ன சாப்பாடுகள் அது கொஞ்சம் எங்களுடைய ஆக்களுக்கும் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கின்றேன் இல்லையா? நீங்கள் ஒரு சில சாப்பாடு உணவு முறைகளை எப்படி செய்ய முறையும் என்று சொன்னால் பிரயோசனமா இருக்கும் நினைக்கின்றேன். நான் இப்ப ஒரு கோழி கோழி கறி ஒன்று சொல்லி தாரேன். அப்படியா? சொல்லுங்க. என்னடா எப்படி முதல் இலகுவாக செய்யறது? இல்ல, டக்குன்னு செய்யற சொல்லி தாரேன். ஓ, சொல்லுங்க. கோழியை வெட்டி போட்டு உப்பு, மற்றது இஞ்சி உள்ளி, மற்றது மிளகாத்தூள், மற்ற கருவேப்பிள்ளை, மற்ற ரம்பையில எல்லாம் போட்டு பிரட்டி வைக்கணும். முதல் ஒரு 10 மினிட்ஸ் பிரட்டி வச்சுட்டு பெருங்கால வெங்காயம், பச்சை மிளகாய், மற்ற கடுகு, கருவேப்பிள்ளை, மற்றது வெந்தயம், நச்சீரம், பெருஞ்சீரம் எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெயில தாளிச்சு எடுத்துட்டு இந்த ஊற வச்ச இதையும் கொட்டி போட்டு அதுக்கு தண்ணி விடுறதுல அதுல தண்ணியே ஸ்லோ குக்ல அதுண்ட தண்ணியே அவிஞ்சு அவிஞ்சு வர வர நாங்க கூட கரண்டிய போட்டு ஆட்டக்கூடாது. ஏண்டா உடைஞ்சு போயிரும் கோழி. அப்ப கொஞ்சம் இப்படி 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 கையால இப்படி ஆட்டி ஆட்டி செய்து விட்டா எல்லாம் ஈவனா வந்துடும். கூட அது கரண்டி போடக்கூடாது. அது அந்த ஸ்லோ குக்லயே அவிஞ்சு அவிஞ்சு தண்ணி விட்டு 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 வந்து பிரண்டு கொண்டு வரைக்க அப்படியே ஒரு 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 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு அப்படியே பிரட்டி கொண்டு வர அப்படியே நல்ல வடிவா ரோஸ்ட் பண்ண மாதிரி வரும். இப்படித்தான் கறி செய்யறதா? அப்படியா? இப்ப பிரியாணி செய்யறேன்டா என்ன மாதிரி? இப்ப உங்களுடைய பிரியாணி பிரியாணி என்ன பிரியாணி கேக்குறீங்க? சிக்கன்.
சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நான் முதல்ல என்ன செய்யறேன், சிக்கனை பெரிய அப்படியே தாயும் ட்ரம் சிக்கும் பெருச வெட்டுறையில அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் மற்றது கொஞ்சம் தூள் கொஞ்சம் டொமேட்டோ மற்றது ஜோக்கட் மற்றது ஜோக்கட்டும் போடணும் மற்ற கொரியண்டர் லீஃப் மின்ஸ் லீஃப் எல்லாம் போட்டு பிரட்டி ஒரு ½ அன் ஹவர் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கிடையில உங்களுக்கு விருப்பம்டா தம் போட்டும் செய்யலாம். ரைஸ் தம் போட்டு ரைஸ் அதுக்குள்ளேயே போட்டு அவிய விட்டு செய்யலாம். அது எவ்வளவு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற தண்ணியை விட்டு தம் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ரைஸை புரிம்பா வடிக்க அது உங்களுக்கு ஈஸி. தம் போடைக்க சில நேரம் தண்ணி பிழைச்சி விடலாம். இதண்டா வடிக்க நீங்க பார்த்து அந்த இந்த பருப்பு எவ்வளவுக்கு உங்களுக்கு எவ்வளவுக்கு நீங்க பதமா எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அந்த பிரியாணி டேஸ்டா வரும். ஆனா இப்ப வந்து ரைஸ் குக்கர்ல தான் நாங்க சோறு சமைக்கிறது. இப்படி இங்க இலங்கை மாதிரி நாங்க வடிக்க நான் ரைஸ் குக்கர்ல சமைக்கிறேன் இல்ல. ஓ அப்படியோ? அப்ப எந்த கணவருக்கு பிடிக்காது ரைஸ் குக்கர்ல சமைக்கிறது. ஓ எந்த கணவருக்கு ஒத்தியா இருக்கணும் சோறு. அவர் கடையிலையும் சாப்பிட மாட்டேன். கடையில ஒரு சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். நான் சமைச்சு கொடுக்கணும். அப்படியோ? ஓஹோ. அப்ப எனக்கு அப்ப ஒத்தியா வரும் அந்த அடுப்புல செய்தா? அடுப்புல செய்தா ஒத்தியா வரும். இதெண்டா குறைஞ்சுதானே வாரு ரைஸ் குக்கர். ஓ அப்படியோ? இத இப்ப நாங்க ரைஸ் தண்ணிய போட்டு கொதிக்க உடனே ரைஸ போட்டு பார்த்து அப்படி எங்க அந்த பருப்பை பார்த்து வடிச்சா ஒத்தியா வரும். கொஞ்சமா அரிசியா போடுச்சு. ஓகே, அப்ப நாளை செய்து பார்க்கலாம். நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களும் செய்து அவர்களுடைய அனுபவங்களையும் கேட்டு பார்ப்போம். அப்ப இப்படித்தான். அதுக்கு பிறகு அந்த இது சரியா சிக்கன் பிரியாணின்னா இந்த மிரக்கறி எல்லாம் போட்டுத்தானே வேணும் இல்லையா? இல்ல மிரக்கறி போடுறேன் இல்ல. நீங்க என்னண்டா இப்ப இத நீங்க ஊற வச்சிருக்கீங்க சிக்கன் ஊற வச்சிருக்கீங்க தானே? அத போட்டு அத இப்ப இது என்னடா வெங்காயம் நிறைய ஒரு 6 வெங்காயம் எடுத்து வெட்டி ஸ்லைஸா வெட்டி பேனுக்கு போட்டு அதுக்குள்ள கிராம்பு ஏலக்காய் கருவேப்பட்டை நட்சத்திரம் எல்லாம் போட்டு ரம்பையில எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சிக்கனையும் அதுக்கு கொட்டிட்டு அந்த ஸ்லோ குக்ல விட்டு பிரட்டி எடுத்துட்டு வந்தா கூட இது போடக்கூடாது. நான் முதல் சொன்ன மாதிரி கரண்டி போடக்கூடாது கூட, ஏன்னா உடைஞ்சு போயிடும் சிக்கன். அப்ப எடுத்து போட்டு அந்த மெல்ல நீங்க வேணுமெண்டா இப்படி ஆட்டினீங்கன்னா சரி. உங்களோட கிளவுஸ போட்டுட்டு கை கிளவுஸ போட்டுட்டு இப்படி ஆட்டினீங்கன்னா அது ஈவனா வந்துடும். அப்படியோ? ஓகே. அதை விட இதோட சிக்கன் பிரியாணியோட வேற என்ன டெசர்ட்? சிக்கன் பிரியாணியோட ரைத்தா செய்யலாம். ரைத்தாவும் மற்றது கத்திரிக்காய் சட்னியும் செய்யலாம். ரைத்தாண்டா நீங்க கடவுளிய சாப்பிட்டு இருப்பீங்க. ஜோக்கட்டு கத்திரிக்காய் கியூக்கம்பரும் ஒனியனும் பச்சை மிளகாயும் பெப்பரும் போட்டு கொரியண்டர் லீஃபும் போட்டு பிரட்டி போட்டு வச்சா ரைத்தா. மற்ற கத்திரிக்காய் பிரட்டல் நான் செய்யற முறை என்னன்னா வெங்காயத்தை முதல் போட்டுட்டு ரம்பையில கருவேப்பிலை கருவாப்பட்டை போட்டுட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போடுறது. ப்ரௌன் சுகர் போட்டுட்டு திருப்பி ப்ரௌன் சுகர் போட்டுட்டு அந்த பொரிச்சு வச்சு இந்த கத்திரிக்காய் அதுக்கு நல்லா எண்ணெயை ஒத்தி எடுத்துட்டு நான் பொரிக்கிறேன். நான் ஏர் ஃப்ரை இருக்க வைக்கிறேன். நான் அது எப்படி வெட்டி நீங்க ஸ்லைஸா வெட்டி போட்டு ஏர் ஃப்ரை இருக்க வச்சுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெயை தூவி விட்டீங்கன்னா சரி. அது அது நீங்க பொரிக்கிற மாதிரியே வரும்.
ஓகே. அப்ப அந்த விடத்துலன்னா இப்ப எண்ணெய்க்குள்ள போட்டு தண்ட தேவையில்லை அப்படியா? அது நீங்க எண்ணெய்க்கு போட்டா எண்ணெய் கூட எண்ணெய் இழுக்கும். கூட இழுக்கும். ஆமாம். அப்ப எங்கட ஹெல்த் கூடாது. ஓ. ம். அப்ப இங்க வீட்ல இப்ப அவங்க ரைஸ்கள் சாப்பிடறே இல்லையா? அப்ப நாங்கெல்லாம் சேர்த்து போட்டு நாங்களே சாப்பிடுவோம். நீங்க எங்கட விட்டு வாங்க, நான் செய்தாரேன். கட்டாயம். அப்போ உடனே வருவோம். அதோட இப்ப வாங்க வாங்க. இப்ப பிரியாணி செய்தாச்சு, அதுக்கு டெசர்ட் வேணுமல்லோ? என்ன டெசர்ட் செய்தா பொருத்தமாக இருக்கும் இப்ப சிக்கன் பிரியாணிக்கு? டெசர்ட் உங்களுக்கு ஃபுட் சாலட் செய்யலாம், வட்டலப்பம் செய்யலாம். வட்டிலப்பம் நல்லா இருந்தது. இப்ப அந்த வட்டிலப்பத்தை என்ன மாதிரி செய்யறேன்னு ஒருக்கா சொன்னீங்களா எல்லாரும் செய்வோம் என்ன? சரி, நான் சொல்லித்தாரேன். என்னடா தேங்காய் பால், டின் பால், ஆல்ரெடி நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறனாலும் எடுக்கலாம், டின் பாலும் எடுக்கலாம். டின்னில இருக்கிற தேங்காய் பால், முட்டையும், கித்தூள் இருக்கு, அந்த உங்களுக்கு தெரியும் கித்தூள். கித்தூள சின்ன சின்ன வெட்டி போட்டு, அரிஞ்சு வெட்டி போட்டு பீட் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுட்டு தண்ணிய கீழே வச்சுட்டு இத மேல ஒரு ஸ்டீம் பண்ணி புடிங் மாதிரி. புடிங் மாதிரி. அதே மாதிரி ஸ்டீம்ல அவிக்கிறது. அதே மாதிரி புடிங் மாதிரி. சில பேர் அவனுக்கே வைப்பினம். ரெக்ஸி அவனுக்கு வைக்கிறவா? அவனுக்குள்ள வச்சாலும் அதே மாதிரி வருமா? ஆனா அதே மாதிரி டேஸ்டா இருந்தது, ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட். இது இவருக்கு, எந்த ஹஸ்பண்டுக்கு அவனுக்கு வைக்கிற விட ஸ்டீம் பண்றதா விருப்பம். அப்ப நான் வீட்டை ஸ்டீம் பண்ணி தான் செய்யறேன். அப்படியா? அப்ப நல்ல டெசர்ட்டும் இருக்குது. இப்ப நாங்கள் இப்ப உறவுகளையும் அழைச்சு கொண்டு சொன்னா அவர்கள் ஒவ்வொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்டா அப்ப பல பேர் வந்து இப்ப நான் சிக்கன் பிரியாணியும் டெசர்ட்டும் செய்யறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் உங்கள்ட்ட கேட்டு. அப்ப வேற உணவு வகைகளும் உங்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? தாராளமா கேட்கலாம். அதான் உறவுகளையும் இணைச்சு கொண்டு இப்ப இதுல இணைந்திருக்கிறவர்கள் வந்து உங்களை வாழ்த்துவார்கள், எல்லாரும் ஏதாவது கேட்பார்கள் எல்லாம். என்ன அவர்களுக்கும் வேற விருப்பம் இருக்குமல்லோ? அப்ப கேட்க சொல்லுங்க, என்னோட கேட்க சொல்லுங்க. இதுல ரெக்ஸி இருக்கிறா போல எனக்கு, ஜீனா அப்படியே எலிசபெத் இருக்கிறா, பாபா இருக்கிறா என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிகிற ஆக்கள் அவ்வளவுதான். திருநடா மோகன் அவர் இருப்பார், கேட்டுக்கொண்டிருப்பார். இன்றைக்கு என்ன நவஜோதி உணவு விசாரிச்சு கொண்டிருக்கிறான்னு யோசிப்பார். அது ஒரு சமையல், அது ஒரு கலை தானே? கலை, நிச்சயமாக. எனக்கு இந்த ஆயத்தங்கள் தெரியுது. நேற்று செய்தான் எனக்கு சிக்கன் கறி பிழைச்சு விட்டுட்டது. நீங்க சொன்னீங்க பிழைச்சிட்டேன். செய்யறேன் நானும் சமைப்பேன்னு சொல்லுவேன். சமைப்பேன். எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலை. ஆனா இப்ப வந்து இளையவர்கள் யாராவது பாட்டு, அதாவது உணவு வகைகளை ஹெல்த்தியா சாப்பிடறதுக்கு விரும்புவீனம் இல்லையா? நீங்க சொல்ற அந்த புடிங் வந்து அவிக்கிறது, நீர்ல ஆவியில அவித்து சாப்பிடுற உணவுகள் மிகவும் தானே. ஈவன் வத்தாளங்கிழங்கு மிகவும் உணவு நல்ல வீட்டுல உருளைக்கிழங்கு மெலியறதுக்கு நல்லது. ஆமா, மெலியறதுக்கு நல்ல உணவு வத்தாளக்கிழங்கு. ஆமா, அது முந்தி நான் தண்ணியில போட்டுதான் அவிக்கிறது. ஆனா இப்ப நான் அறிஞ்ச இதுல அத ஆவியில அவிக்க வேணும். அவிச்சு சாப்பிட்டா அது உணவு ஆவியில இந்த புட்டா வைக்க அவிக்கிறது. நான் அப்படித்தான் இப்ப செய்வேன். அப்ப அது உடம்புக்கு நல்ல மாமன்னு சொன்ன பிறகு உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது ஷெரின். இப்பொழுது வந்து மக்கள் எல்லோருமே இந்த உணவு வகையில மிக கவனமாக மெலிய சும்மா கொண்டாட்டம் படிய பார்த்தாலே ஒரு கரண்டி சோறு எடுக்கிறதே குறைவாக்கள். திருமண வீடு, பிறந்த நாள் வீடு, ஒவ்வொரு வைபவங்களுக்கு போனால் நான் கவனிக்கிறேன். நான் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கரண்டி சோறு எடுக்க ஒரு இடியப்பத்தோடயே போயிடுவினா.
ஓ. மற்றது வந்து அந்த எண்ணெயில பொரிக்கிற வடை, ரோல்ஸ் அதுகள் எல்லாம் நல்லவன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த உணவு வகைகளை எப்படி செய்யலாம்? ஒரு சத்துள்ளது. அது வடை உண்மையா உளுந்து வடை சத்து உள்ளது. கடலை வடையும் கடலை போடுறபடியா சத்து உள்ளது. அது பழமி இப்ப ஒவ்வொரு நாளும் சாப்பிடறேன் இல்ல தானே. ஓ. பழம் இருந்துட்டு ஒருக்கா சாப்பிடுவோம் நாங்கள். அது பெரிய விஷயம் இல்லை அந்த எண்ணெய். அப்படியா? ஓ. என்ன இப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க சோறை சாப்பிடுறோம், ஒவ்வொரு நாளும் சோறை சாப்பிடுறோம். அதே கூடாது. ஆமா. அப்ப அதுக்கு எப்படி நீங்கள் உணவு வகை இப்ப உங்களோட வீட்லயும் மகன் அப்படி சாப்பிடுறாருன்னு சொல்றீங்க. எங்கட வீட்லயும் அதான் நடக்குது. அப்ப ஒவ்வொரு பெரும்பாலும் வீட்டிலே பெரும்பாலும் வீட்டுல அப்படித்தான் நடக்குது. இந்த வீட்டும் கூட வீட்டை இல்ல, எல்லா வீட்லயும் அதேதான் நடக்குது. அப்ப இன்னும் சத்துள்ள உணவுகள் அந்த இணைந்திருக்கிறவர்கள் வந்து கேட்டா உங்களுக்கு என்ன? இப்ப நான் வந்து சிக்கன் பிரியாணியும் புடிங்கும் கேட்டிருக்கேன். புடிங்கும் என்ன சொன்னா வட்டிலப்பம், வட்டிலப்பம். அது எனக்கு கோழிக்கறியும் கோழிக்கறி. அதுவும் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி வேற வித்தியாசமான கறிகள், சோறுகள் நாங்கள் நான் சிங்கள கறிகள் நல்லா வைப்பேன். சிங்கள கறிகள். ஓ, அதை சொல்லுங்களேன். ஒன்று சொல்லித்தாங்கோ. நான் ஒன்று சொல்றேன். வணக்கம் நவயோதியக்கா, இனி உற்சாக வணக்கம். என்று மகரந்த சுடர் நிகழ்ச்சியின் விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செரின் அவர்களுக்கு வணக்கம். நம் நல்லொரு சமையலோட தொடர்பு எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி சமையல் என்றது. சுவாரஸ்யமாக அவர் தனது சமையல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஜெர்மனியில் இருந்ததாக சொல்லியிருந்தீங்க. ஜெர்மனில எந்த பகுதியில இருந்திருந்தீங்க? நான் கஸ்டோப்ராக்சன், டோர்ட்முண்டுக்கு பக்கத்துல. சரி. ஓகே. அப்ப லண்டன் எவ்வளவு காலம் இப்ப நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க? நான் லண்டன்ல இப்ப 21 years. ஓ, ஓகே. சரி. தமிழாலயத்தில் படிப்பித்ததை நினைவுபடுத்தி இருந்தீங்க. வாழ்த்துக்கள். இனியும் படிப்பிக்க விரும்புவதா சொல்லியிருந்தீங்க. தொடருங்கள். குடுகுடு கிளவியில தான். ஓ, அவ்வளவு காலம் என்ன செய்யணும்? என்ன உங்களை சமையலோடு இணைஞ்சிருக்கோம்? அது இந்த மகண்ட பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும் நான். நிச்சயமாக அது உங்களது எண்ணங்கள் கைகூட வேண்டும் என்று நாங்களும் இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி. எங்களோட வாழ்த்துக்கு நன்றி. நல்ல சமையல்ல நீங்க இப்ப சொல்லி கொண்டிருந்தீங்க. இங்கேயும் இந்த முறைகள் இருக்கிறது. அந்த எல்லா நாட்டாக்களும் கூடி சமைக்கிற முறை டாட்முண்ட்லயும் ஒரு இடத்துல இருக்கிறத நான் அறிஞ்சு கொண்டேன். ஜோர்ஜ் என்ற ஒரு ஆள் லெக்சரா இருக்கிறார். அவர் செய்கிறார். ஒரு ஆண். இது யூடியூப்ல வாரவரேன் அவர். எனக்கு அது யூடியூப்ல நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்கிட்ட சமையல் புத்தகம் ஒன்று இருக்குது, அது பார்த்திருந்தேன். பார்த்திருக்கீங்களா? ஜெர்மன்ல ஒரு சமய புத்தகம் ஒன்று செய்திருக்கிறார். எங்கண்ட உணவுகள்ல தான் செய்திருக்கிறார் அதிகமாக. அதனால சாப்பிடுற வந்து அதை சுவைச்சு அதுக்கு டேஸ்ட் பண்ணி அதுக்கு மார்க்ஸ் போடுற ஆட்கள் எல்லாரும் வேற நாட்டாவர். ஆமா. மார்க்ஸ் போடுறேன்னு சும்மா பகடிக்கு சொன்னா சுவைத்து செல்வார்கள். குறுக்க வந்த சாரி. தற்போது ஏசியன் சாப்பாட்டை தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆமாம். அதுல நேற்று நான் டாக்டர்கிட்ட போன போது என் மகனுடைய இது காலுக்காக டாக்டர்கிட்ட போன போது அவர் டாக்டரே சொல்லியிருந்தார், உண்ட ஓமாண்டா என் அம்மாண்டி அம்மா என்ன சாப்பிட்டாவோ அதை சாப்பிடட்டான்னு சொல்லியிருந்தேன். இப்ப அமெரிக்கால பழஞ்சோறு கடையே இருக்குது. ஓகே. அப்ப அவரே சொல்லியிருந்தார், அதுதான் உங்களோட அந்த தேசிய சாப்பாடுகள், நேஷனல் சாப்பாடு அல்லதுதான் பாரம்பரிய சாப்பாடுகள். அப்ப அதுகளை விரும்பி சாப்பிடுங்கோ, இனிப்புகளை விடுங்கோ, சாக்லேட்டுகளை விடுங்கோ, ஐஸ்களை விடுங்கோன்னு சொல்லி இருந்தேன். அப்படி சொன்னாலும் அதுகள் விடையலாது. ஆமாம். அப்ப நான் கேட்கவே ஆசையா இருந்தது. அவர் ஜெர்மன் டாக்டர் தான். நல்ல நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் தனது அனுபவத்தை சொல்லி இருந்தார். பாரம்பரிய அமெரிக்கால எல்லாம் ஏசியன் ஃபுட் ஷாப் எல்லாம் கூட அமெரிக்கால எல்லாம். ஆமாம். பாரம்பரிய உணவுகள் சமைக்கிற முறைகள் தானே. ஆமாம்.
மிக சிறப்பு. உங்களுடைய கதைகளை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு நீங்க சொன்ன ரெண்டும் பயன்படாது. இந்த கோழிக்கறியும் சிக்கன் பிரியாணியும் எனக்கு சரி வராது, நாங்க செய்ய மாட்டேன். அதனால கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பு. மற்றவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா கேட்ட நினைக்கிறேன். விருப்பம் கேட்டா உங்களுக்கு விருப்பமானதை கேளுங்க. உங்களுக்கு நான் ஒரு சிங்கள கறி சொல்லி தரட்டா? நல்லது. ஆனால் நானுங்க அது இதில் பார்த்து கேட்டு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் குறைவு. நானா ஒன்று தயாரிச்சு போடுவேன். நான் அது ஒரு கறியா வரும். நீங்கள் ஒரு குக் தானப்ப. ஆமா, நான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவீனா ஆடிக்கூழுக்கு பரங்க என்ன தேங்காய் சட்டு போடணும், மா உருண்டையாக்கி போடணும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப இவருக்கும் அது பிடிக்காது, மா உருண்டையாக்கி போடுறது. அப்ப நான் மா உருண்டையாக்கி போடல, தேங்காய் சட்டு தேங்காய் பூ போட்டு செய்தேன். நீங்களும் ஒரு குக் தானப்ப. எங்களுக்கு எது ஏற்றதாக இருக்குதோ அதை கொண்டு செய்வது தான். இது இப்படித்தான் செய்யணும். ஆனா சில பேர் அந்த பொருள் இல்லாட்டி சமைக்காத ஆக்களும் இருக்கணும். தேங்காய் சொட்டு தான் வேணும், தேங்காய் இல்லாம ஸ்கூல் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றாங்க. நான் என்ன செய்வேன்டா, இன்டர்நெட்ல பார்த்துதான் சமைக்கிறது. அப்ப கடைசியா வீட்டுல சொல்லியாச்சு, இந்த இன்டர்நெட்ல பார்த்து சமைக்கிறத விடுறா சாத்தியான்னு சொல்லியாச்சு. ஆனால ஏதோ ஒன்று செய்யக்க எங்களுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அந்த டேஸ்ட் வந்தா காணும் தானே. ஆமா, முதல் நாள் சாப்பிடுவினம், அடுத்த தொடர்ந்து அதை செய்தா அவைகளுக்கு பிடிக்கவே இல்லை. மிக நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் பணிகள் தொடரட்டும். நன்றி 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 நவயோதியக்கா, நன்றி இயக்குநர்களே, நன்றி, வணக்கம். வேறு யாராவது இணைந்திருக்கிறவர்கள் யாராவது கேள்விகள் கேட்கிறா அவட்ட கதைக்கலாம். இப்ப உங்களுடைய நேரம். இதுல இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய இத அன்மியூட் பண்ணி போட்டு கதைக்கலாம்னு நினைக்கின்றேன். ஒரு வாழ்த்துக்களும் சொல்லலாம். இணைந்திருப்பவர்கள் அவர் செய்வதை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு வாழ்த்து சொல்லிவிடலாம். தெரிந்தவராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். வாழ்த்து நல்லது தானே. அதிகமான சொன்னா அவக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? மிக ஆவலோடு வந்திருக்கிறான். அதாவது இப்ப ஹெஸ்டியா அந்த ஒரு நிறுவனத்துல வேலையும் பணியாற்ற போகின்றா. அந்த விதத்துல நீங்கள் அவருக்கு இப்படி ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. அவருக்கு முதல் வாலண்டியர் என்றாலும் சேர்ந்து அவங்க வேலை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னண்டா அந்த மாதிரி பழகுவா எல்லாரோடையும். அந்த வகையில கிடைக்கும். நன்றி நன்றி. என்ன பற்றி என்ன முழுமையா அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமா. வேறு யாராவது? ஆமா. ஹலோ ஜோதி அக்கா, நான் ரெக்ஸி கதைக்கிறேன். வணக்கம். அழகா இருக்கும் நினைக்கிறேன். காட்டளவுக்கு அவ்வளவுக்கு இல்ல, நான் சும்மா கதைக்கு அவங்க விஷ் பண்றேன். அக்காவுக்கு கிடைச்ச அந்த இது எஸ்டியா அந்த நிறுவனத்துல கிடைச்ச வேலை, இந்த சமையல் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறேன். அவருக்கு வாழ்த்துறேன். அவரோட பணியிலும் தொடர வாழ்த்துறேன். பட் அவ கெட்டிக்காரி சமைப்பா. எல்லாம் அவரோட சாப்பாடுலாம் நல்லா டேஸ்டா இருக்கும். கறிகள் எல்லாம் நல்லா சமைப்பா. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அவரோட. அப்படியா? நன்றி நன்றி. மிக எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு 2 சாப்பாடு எந்த குட்டி தங்கச்சி சொல்றா. உங்களோட குட்டி தங்கச்சி அவ சொன்னா உண்மையா இருக்கும் தானே. உங்களோட சாப்பாடு டேஸ்டா இன்னும் அவரோட அவரோட திறமை இன்னும் கூட வெளிப்படணும்னு நான் வாழ்த்து நிக்கிறேன். நன்றி நன்றி தாங்க குட்டி தங்கச்சி. நன்றி. ஆமா, தேங்க்யூ ஜோதி அக்கா. தேங்க்யூ ரெக்ஸி. நன்றி ரெக்ஸி. ஈஸ்வரன் அண்ணா இணைந்திருக்கிறீங்க. சாப்பாடு டேஸ்டா பட்டுடுது போல. நான் கொஞ்சம் சமைப்பேன். அது சுவையாக இல்லை. நான் சமைச்சு எங்க வீட்டாக்கள் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க அளவுக்கு அவங்கள திருப்திப்படுத்துற அளவுக்கு சமயக்காரன் சொல்ல மாட்டேன். இருக்கலாம், சுவையா இருக்கலாம், ஆனால் அதை நான் கரண்டி பண்ண மாட்டேன். அதிபர் திரு நடாமோகன் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர்
நவஜோதி அவர்களே, நிகழ்ச்சி பிரதானி சிறப்பாளர் திருமதி சுகுகுமார், எங்கள் மாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான ஈஸ்வரனின் வணக்கம். வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தேன். பிரியாணி சமைப்பது எல்லாம் கூறினீர்கள். ஆனால் எந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டி, எந்த அளவு அந்த இதுகள் போட வேண்டும் என்ற பரிமாணங்களை நீங்க கூறியதாக நான் விளங்கிக் கொள்ளவில்லை. இப்ப உதாரணமாக 2 கிலோ இறைச்சி எடுத்தால் அது எந்த அளவு அரிசி எடுக்க வேண்டும், எந்த அளவு அந்த பொடி சின்ன சின்ன சாமான்கள் போட வேண்டும், பிரமாணங்கள் கூற இல்லை என்று நினைக்கிறேன். அல்லது நீங்க கூறி நான் அந்த யூனிட் அளவு இல்ல, இந்த கைக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன். இல்ல கையாலாம் எடுக்கிறோம். 2 கிலோ சரி 5 கிலோ கையாலாம் எடுக்கிறோம். 1 கிலோ இறைச்சிக்கும் இத்தனை கிலோ அரிசிக்கும் இவ்வளவு வருமானங்கள் குவாலிட்டி போட வேணும் என்ற அளவு சொன்னாதான் இந்த சாமான்கள் அளவுகள் சரியாக சேரும். எந்த நீங்க சொல்ற சரி. பின்ன நான் இப்ப 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசிக்கு போடுற அவ்வளவு போடல. அது போடல. அந்த பிரமாணம், அந்த பிரதானமான சாமான்களுக்கு பிரதானமான சின்ன சின்ன சாமான்கள் எந்த அளவு போட வேண்டும் என்றது சொல்லியிருந்தால் சிறப்பா இருந்திருக்கும். சொல்லட்டா திருப்பி? இல்ல நீங்க சொல்பத்துல சொல்லுங்க. கடைசியாக அதுல குறையா நான் சொல்லவில்லை. இல்ல அது குறை நீங்க சொல்ல இல்ல. உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு செய்ய விருப்பம் திருப்பி சொல்றேன். நீங்க வீட்டை செய்து பார்க்கணும். நானும் முதல் கூறிய நேர்மைத்தான். நான் புத்தகம் பார்த்து சமைக்கிறதுலையோ மற்ற சொல்லி சமைக்கிறதுலையோ எனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை. நான் சுகமாக வந்தால் அதை நான் திரும்ப மீண்டும் மீண்டும் செய்வேன். அவ்வளவு ஒன்றுமில்லை. நீங்கள் ஒரு கம்பெனி ஹெஸ்டியா? அது எந்த நாட்டு கம்பெனியா? இந்த நாடுதான். என்ன நீங்கள் நிரந்தரமான முழு வேலையாளாக சேர்ந்து கொள்ள இல்லை? இப்பயும் நீங்க ட்ரெயினியா தான் இருக்கிறீங்களோ? நீங்க தொடங்கி மேலும் மேலும் சிறப்பான உணவுகளை செய்ய வேணும். சிறப்பான பட்டங்களையும் சிறப்பான பேரையும் புகழையும் எடுக்க வேண்டும் என்று பார்த்திக் கொண்டு இந்த நாட்டின் இந்த பிட்சா பாஸ்டா அப்படி இப்படியான சாமான்கள் அதுகளும் செய்வீங்கள்? அதுகளும் செய்வேணும். எங்கட சோறு கறியத்தான் முக்கியத்துவம் இல்லாம பிரியாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைச்சு சிக்கன் பிரியாணி, வட்டலப்பம், உங்களோட கேட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லி கொண்டு போறீங்க அழகாக. அதுல எந்த விதமான இதுகளும் இல்லை. நீங்க சிறப்பான உணவுகளையும் செய்து அந்த உணவுகளின் கூறினீர்கள். அந்த உணவிட பிரதானமான பிரதிகூலங்கள் அனுகூலங்களையும் கூறினார். அதால எங்களுக்கு எந்த விதமான பங்கு அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப கத்தரிக்காய் எண்ணெயில பொரிக்கிறத பார்க்க ஏப்ராயில பொரிக்கிறது நல்லா. இப்ப நாங்க மீன் பொரியல் எண்ணெயில பொரிக்கிறத பார்க்க ஏப்ராயில மிளகு, உப்பு, தூள் எல்லாம் போட்டு ஏப்ராயில வச்சு போட்டு எடுத்து சாப்பிடுவது அது உடல் நலத்துக்கு நல்லா. நாங்கள் பெரும்பாலும் வீட்டாக்களும் செய்யறது. நாங்கள் எண்ணெய் பால் இப்ப கூடுதலா எல்லாரும் ஏப்ராயில தான் பாவிக்கிறாங்க. ஆமாம், அது அவங்களின் ருசியையும் பழக்க வழக்கங்களையும் பொறுத்தது. சிலவங்களுக்கு எண்ணெயை கண்டா பயம். நான் என்ன ரொம்ப சாப்பிடுவேன், பொரிச்சு சாப்பிடுவேன், ஏப்ரல் சாப்பிடுவேன். பயந்தவனுக்கு எந்த நாளும் சாவுதான்.
பயப்பட சரி. சாப்பிட்டா நீ கொஞ்சம் நாடு இருக்கலாம்ன்றது நம்பிக்கை. அப்படி நீங்கள் உங்களோட 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 தொழில் ரீதியான செய்கைகள் முறைகள் மேலும் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி. உங்களோட வாழ்த்துக்கு நன்றி. உண்மையாக நாங்கள் இப்ப ஒரு எங்கட வாழ்க்கையில ஒரு யாத்திரை தானே செய்து கொண்டு இருக்கிறோம், ஒரு மரண யாத்திரையாக. அப்ப சுகாதாரமாக இருக்க வேணும்ன்றதுக்காக தான் இது ஒரு முக்கியமான விடயம். நேற்று அவ அந்த ஹெஸ்டியாவில் வேலை கிடைச்ச உடனே ஜோதியக்கா ஒரு குட் நியூஸ் வந்துட்டு எனக்கு அடிச்சு சொன்ன போதுதான் நான் சொன்னேன், வாங்குவோம் நாங்கள் இதை பற்றி கதைப்போம் என்று சொல்லி நான் கேட்ட உடனே வந்த ஆர்வத்தோட எனக்கு மிக்க நன்றி. நன்றி ஜோதி அக்கா, நீங்க அழைத்ததுக்கு நன்றி. இப்ப நீங்க அழைத்ததால எனக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் வருது. நன்றி உங்களுக்கு, மனமார்ந்த நன்றி. நன்றி. நீங்க மிக இலகுவாக ஒரு திரு நடாமோகன் வரை. அப்ப எங்க சந்திச்சு நீங்க 2 பேரும்? எனக்கு சொந்தம் நவாஜோதி அக்கா. ஆனால் இவ்வளவு நீங்கள் புகழ் பெற போறீங்கள் என்று அவர் எப்படி கண்டுபிடிச்சவர்? அது அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். இல்ல, போன கிழமை நாங்கள் கடந்த வாரம் சந்திரன், அதாவது ஜோர்ஜ் அழகையா நான் முந்தி கொண்ட மணிக்கும் ஜோர்ஜ் அருணானந்தம் ஒரு தடவை நான் அவரை நியூசிலாந்திலிருந்து வந்தவர், அவரை நான் நேர்காணல் செய்திருந்தேன். அவருடைய நூல் வெளியீடு விழா நடந்தது டெக்வேர்ட்ல. நான் அங்க சென்ற போது இவ கொஞ்சம் பட்டிடப்பா கொண்டு வந்து வந்தான், ஜோதியக்கா இதை கொண்டு வீட்டை சாப்பிடுவோம். அப்ப நான் கொண்டு வந்து சாப்பிட்டு சந்தோஷமா எல்லாரும் வீட்லயும் கொடுத்து சாப்பிட்டோம். பின்ன நேற்று அடிச்சா எனக்கு ஜோதியக்கா இப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு உணவு செய்கிற இதுல இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கேன். அப்ப நான் கேட்டு, நீங்க அப்படி அந்த பட்டிலப்பா நீங்களும் செய்தீங்களா? அப்பதான் நான் கேட்டேன், தான் செய்தேன்னு சொன்னா மிகவும் நல்ல டேஸ்டாக இருந்தது. அதனால அப்படியே தான் அப்ப நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் எந்த வீட்டை வரலாம், எல்லாருக்கும் இந்த கதவு திறந்திருக்கும், எல்லாரும் எந்த ஏரியா? எந்த ஏரியா? கிங்டன் சரி. சரி, ஓகே, சரி, வர்றோம். வாங்க வாங்க. ஸோ அப்போ அதில் நேற்று தானே அப்போ ஒரு கிளிக் ஆயிடுச்சுது. அப்போ அது உண்மையில சிறப்பு. இப்படி வருகிற சந்திப்புகள் அபூர்வம், அது இன்னும் சிறப்பு. இப்போ நாங்கள் எங்கேயோ வேலையோடியில் கண்டம் அல்லது ஜூம் மீட்டிங்கில் சந்தித்தோம். அங்கே ஒரு இடத்துல சரின் அவர்கள் ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் செய்து கொண்டு இருந்தால் அப்புறம் நான் போய் கேட்டேன் என்றதை விடவும் இப்படி எங்களுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றவில். ஆனால் சரின் அவர்கள் இந்த பாவமுகத்தில் பார்த்துருக்குறோம் எந்த நிகழ்ச்சியில்? நீங்க அங்க ஜெர்மனிக்கு வந்துட்டீங்களா தமிழாலயத்துக்கு? இல்லை, தமிழாலயம் என்ன கண்டா சதவை சாத்திடுவார். அப்படியே தமிழாலயத்துக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை, லண்டனில் சந்தித்தோமா அல்லது கிங்ஸ்டனில் சந்திச்சிருப்போம். எனக்கு என்னவோ பாவமுகத்தில் பார்த்தது. இப்போ சாந்தினி அவர்கள் சொன்ன கதையில் ஒரு சின்ன கேள்வி பிறந்தது எனக்கு. அதுக்கு முன்னே வந்திருக்கிற அந்த குட்டி தங்கச்சி உட்பட மற்றாக்கள் எல்லாம் யார்? இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் வந்திருந்தார்கள்? எல்லாரும் எனது உறவினர்களும் நண்பர்களும் எல்லாரும் எனது ஊர் மக்கள். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு தெரியும், வாழ்த்தினா அவர்கள் கரைஞ்சு போவார்கள். என்ன ஓ, ஆனால் வாழ்த்தி பார்த்துருக்கலாம், கரையிறமோ இல்லையோண்டு. வாழ்த்துகிற மனம் கொஞ்சம் குறைவு தான் ஈழத்தமிழர்களுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் இதுக்கு பிறவாது இருக்கிற 2 பேர் வாய் திறந்தால் நல்லா இருக்கும். இப்போது சிக்கன் கறி சமைச்சு அதே டேஸ்ட்ல குழம்பையும் அந்த கூட்டையும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் இல்லாமல் சமைக்க முடியாது. இப்போ சிக்கன் கறியை ஆசையாக சாப்பிட்றோம், தனியாக சிக்கன் கறியில், அதாவது கோழியை மட்டும் சாப்பிட்றதில்ல தானே, அதில் குழம்பு கூட்டெல்லாம் இருக்கும் என்ன. அப்போ அதில் அதே அளவு ருசியோட சிக்கன் போடாமல் சிக்கன் கறியின் சுவையோட சமைக்க முடியாது. சோயா மீட் செய்யலாம், தக்காளி பழம், அதே மீட்ன்றீங்க, சோயா பீன்ஸ் இல்லை, அதே மீட். அதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில பிறவியில சைவமானாக்கள் சோயா மீட்டா சாப்பிட மாட்டேங்க எல்லாம், சாப்பிட மாட்டோம். அது சோயா பீன்ஸ். அது சோயா வேற என்ன சொல்லலாம்? சோயா பீன்ஸுக்கு என்ன தமிழ்? இது பயரா.
விதையா? சோயா பயிறு சோயா சோயா பயிரன்னு சொல்லலாமோ? அது இன்றையிலிருந்து யாரும் அந்த சோயாவை மீட் மீட் என்று என்று சொல்லக்கூடாது. சொல்லாம மீட் இருக்கிறது என்று நல்ல. ஓ ஓ நல்லமோ? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா இப்ப அது- மாறி சொல்லிட்டேன், மன்னிக்கோ. இல்லை இல்லை, இப்போ பலர் இந்த பிளவுறது தானே. சொந்த அம்மா இறந்ததையே இந்த அம்மா மோசம் போட்டான்னு சொல்ற கூட்டம் இன்றைக்கும், அதுவும் தமிழ் பள்ளியத்தில் 35 வருஷம் படிப்பிச்சாக்கள் கூட இந்த அம்மா மோசம் போட்டான்னு போட்டான்டா என்ன சீட்டு கட்டிட்டு ஏமாத்தி போட்டுக்கொண்டு ஓடிட்டான், மோசம் செய்துட்டாண்டு. இது இப்படி கணக்க வார்த்தைகள் இது சொல்ல போனால் நடாம உனக்கு மாலை விடும் வேண்டாம், அதை விட்டுருவோம். ஆனால் நான் என்ன கேட்டேன்னால், இப்போ இந்த சிக்கனால தான் சிக்கன் கறி டேஸ்டாக இருக்கா? அதுதான் உங்களோட அனுபவத்தை கேட்குறேன் நான். இல்ல இல்ல, இப்ப சோயா நீங்க சொன்ன மாதிரி சோயா பீன்ஸ்லயும் அதே மாதிரி சிக்கன் கறி மாதிரியே வருது. செய்யலாம் எல்லாம் செய்யலாம் செய்யலாம். நான் செய்யறேன் சிக்கன் சோயா மரக்கறி ஆக்களுக்கு சிக்கன் பீன்ஸ்ல பிரியாணி செய்யறேன் நான். ஆ ஓ சிக்கன் சோயா பீன்ஸில் போயா சரி சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸில் சோயா ஆனால் சோயா அல்லது கத்திரிக்காய் அல்லது வெண்டிக்காய் பொரிச்சு போட்டு அந்த கூடாத எண்ணெயில் நல்லா பொரிச்சு போட்டு நீங்கள் குழம்பு வச்சா அது மீன் பொரிச்சு குழம்பு வச்ச அளவுக்கு வாசனையும் ருசியும் வரும். சரியா? ஓ ஆனால் ஓகே. இப்போ கூடாத எண்ணெய் என்று சொல்ற விட ஏப்ரம் இருக்க போறது ஒரு எண்ணெய் ஒரு துளி கூட இல்லை. இல்லை, இந்த விற்பனைக்கு வார எண்ணெய் வந்து அப்படி கழிவு எண்ணெய்களை தானே சுத்திகரித்து போட்டு தாரது, அது நல்லெண்ணெய் இல்லை. அதுதான் அதனால தான் இலங்கை இந்தியாவில் நல்லெண்ணெய் என்று ஒரு எண்ணெய் விற்கிறார்கள். அது கழிவு அல்ல, கழிவு அல்ல. ஓ இல்லை, கடையில் விற்கிறது கூடாத எண்ணெய் தான், கழிவுகளுடைய ஒரு வடிகட்டின ஒரு ஒரு பக்கம்தான் அது. அதனால தான் அந்த அது அது ஓகேயா இருக்கும். ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நவஜோதி அவர்கள் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன், இத்தனை புத்தகம் எழுதி இத்தனை ஆக்கம் எல்லாம் எழுதி போட்டார், சமைக்க தெரியாத இன்றைக்குள்ள மெதுவாக கலைப்போம், வெளியால் கேட்க வேணாம், மியூட் பண்ணிடுவோம். ஆனால் வீட்லேயே ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள் சொன்னார், யூடியூப் பார்த்து சமைக்க வேணாம்னு சொல்லி. ஏனென்றால் இப்போ சமையல் என்று நீங்கள் கலையண்டு நீங்கள் ஆரம்பத்தில் கலை உங்களுக்கு ஒரு தொழிலாக மாறுகிறது வந்து அது மிகச்சிறப்பு. பிடித்ததில் நாங்கள் உழைக்கிறோம், பிடித்ததிலே வாழுகிறோம் என்கிற விஷயம் வரும். இப்போ நீங்கள் ஒரு சும்மா வைப்பு அந்த நிறுவனத்தில் ஒரு தோராயமாக ஒரு சில ஆண்டுகள் பணியாற்றி நீங்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது அதே சமகாலத்தில் நீங்கள் யூடியூப்லேயும் வந்து கொண்டிருந்தீங்கன்னா அன்று கம்பெனிலேருந்து வெளியேற நாள் கம்பெனி சம்பளத்தை விட 4 மடங்கு யூடியூப்பில் நீங்கள் உழைக்கலாம். சரிதானே? ஏனென்றால் நீங்கள் பிரபலியமாக வர்ற அதே நேரம் பணத்தை எங்கள்கிட்ட தாங்கும். நாங்கள் கோயிலாக கட்டுறோம், கோயில் சேர்ச்சுகள் எல்லாம் நாங்கள் கட்டுறோம். ஆனால் பணத்தை நீங்கள் உழைச்சி எங்கள்கிட்ட தாங்கும். அது பணம் தேவையில்லை, உண்மையில் வாழ்க்கையே பணம் தேவையில்லை, ஆனால் நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதே மாதிரி அது ஒரு சிறப்பான விஷயம். ஏனென்றால் இப்போவும் கூட சில பேர் சொல்லுவார்கள், நீங்கள் யூடியூப்பில் இன்னுமே இப்படி எழும்பே இல்லைன்னு கேட்டுட்டு இப்போ அவையிலே சொல்லுவினோம், நீங்கள் ஒரு சமையல் வீடியோ போடலாமே என்றுட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் போடுறீங்களா யூடியூப்பில்? இல்ல நான் போடுறேன். போடுங்க, பணத்தை நவஜோதிக்கு அனுப்பிவிடுங்க. நீங்க பிரபல்யமா வாங்க. இல்ல அதோட இப்ப ஈஸ்வரன் அண்ணா சொன்னதை போல அதை சேர்த்து நான் சொல்றேன். நீங்கள் இப்ப கனவேர் வந்து இந்த நேரம் யூடியூப்பை பற்றி ப்ரமோட் பண்ணி கொண்டிருப்பினோம். இந்த நேரம் இப்படி ஒரு சமையல் செய்கிறாக்கள் இந்த யூடியூப்பை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வியூ பண்ணுங்கன்னு சொல்லுவினோம். நீங்க யூடியூப்லேயே நான் செய்கிறே இல்லையன்றீங்க. ஆகினாலதான் சொல்றோம். ஃபேஸ்புக் இல்ல, எனக்கு ஃபேஸ்புக் இல்ல, யூடியூப் இல்ல. நான் ஃபேஸ்புக் எனக்கு விருப்பம் இல்ல. அது ஃபேஸ்புக் அது ஒரு கன்றாவிதான், அதை விட்டுருங்க. அதனால யூடியூப்ல வந்து ஆல்ரெடி காசு கொடுத்தா எங்களோட வீடியோக்களை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். 30 யூடியூப் ஃப்ரீயா தருது. நீங்க அது பப்ளிக்ல விடுங்க, கீழே யாரும் என்ன எழுதினாலும் கண்டுகொள்ளக்கூடாது. நாளடைவில் கூப்பிட்டு கதவை தட்டி உங்களுக்கு ஒரு $10 வந்திருக்குன்னு தரும்போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். நீங்கள் அந்த காசை நீங்கள் நவஜோதிக்கோ அல்லது பக்கத்தில் உள்ள தேவாலயத்துக்கு தர நீங்கள் கொடுத்தாலும் சந்தோஷம். அது அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சரி
கோயில் இன்னும் ஒரு நல்ல ஒரு வாழ வேண்டிய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோட அந்த 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 செய்யணும் என்ற மனம், வீட்டை வாங்க செய்தாரன் என்று கூப்பிட்ட மனம், இதெல்லாம் எல்லாருக்கும் வரா. நான் சும்மா வாழ்த்தே இல்லை, நவஜோதி தெரியும், நான் தேவையெல்லாம் வாழ்த்த மாட்டேன். அப்படியே உங்களில் நான் கன்ற அதை முரண்பாடாக எந்த கேள்வியும் கேட்க விருப்பம் இல்லாமல் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். நீங்கள் கட்டாயமாக இந்த அடுத்த கிழமை இந்த நிறுவன வேலையில் ஒரு நல்ல பேரை வாங்கணும். கட்டாயமாக ஒரு 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் கழிகிற போது நவஜோதி அவர்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு இன்ன சர்டிஃபிகேட் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார்கள் என்று அதை அவர்கள் எங்களோடு பகிர்ந்துள்ளோம். ஒரு ஆண்டுகள் கழித்து நவஜோதி அவர்களது 2வது சுற்றில் இணைஞ்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கு சொல்வதன் மூலமாக ஏனைய யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்ற ஆக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் உங்கள் மூலமாக. இல்லை, அது நான் முதல்ல யோசித்தேன், இப்போ எங்கேயோ ஃபேமஸ் சேனலை நடத்திட்டு நவஜோதியை பிடிச்சிட்டா கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணி எனக்கு கொஞ்சம் வியூஸ் எடுத்து தாங்கும் என்று சொல்ல உண்மையிலே ஆரம்பத்தில் போய் சொல்லக்கூடாது. நான் என்ன இருந்து கேட்பேன். ஆரம்பத்தில் எனக்கு மற்ற எஃப்எம்முக்கு இன்றைக்கு செட்டப் பண்ணிட்டேன், இன்றைக்கு போக வேண்டியதில்லை. அப்போ அதில் போனோடய ஒரு 20 நிமிஷம் கேட்க முடியாமல் போயிட்டுது. அதுக்குள்ள இன்னும் விட்டுட்டனோ தெரியலேன்ட்டு பிறகு நீங்கள் கதைக்கும் போது விளங்கிட்டுது. இல்லை நீங்கள் யூடியூப்பை ப்ரமோட் பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரையில்லை. அதுவும் ஒரு வட்டிலப்பம் தந்த சுவையில் நவஜோதி கேட்டிருக்கிறான் உங்களை, நீங்களோ செய்துனீங்க. பட்டது சிங்கள கறியை தவற விட்டுட்டீங்க, இன்னும் ஒரு தடவை இணைகிற போது இல்லாத ஒன்றும் பரவாயில்ல. சிங்களம் ஹிந்தி தமிழ் கரியன்னு ஒன்றும் இல்லை, எங்கேயோ ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகி கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக. மற்றது இன்னும் ஒன்று யார் சொன்னது, ஈஸ்வரன் அண்ணாவுக்கு வேறு இருக்கு. அதாவது நீங்கள் இந்த தேவையில்லாத இனிப்பையும் உப்பையும் தவிர்த்துட்டு நல்லா சோறு சாப்பிடலாம், ஆரோக்கியத்துக்கு கெடுதியே வராது. ஆனால் ஒன்று வாய்க்குள்ள சமீபாடு தொடங்குறன்னு சொல்லுவினம். அப்போ வாய் நாக்கில் பட்ட உடனே, மூக்கில் பட்ட உடனே நாக்கில் எச்சில் ஊறுகிற போதே சமீபாடு ஆரம்பித்து விடும். அப்போ தொண்டைக்குள்ளே போகும்போதே 5% சமீபாடு தொடங்கிட்டுதுண்டா அது உங்களோட ஊழச்சதைக்கும் அதாவது கொழுப்புக்கும் சுகருக்கும் காரணமாக இருக்கும். ஆனால் குறைந்த வீதம் தான் வேறு. ஆனால் மிச்சங்களை விட்டுடலாம். இது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிறகு 2 பிளேட் சோறும் சாப்பிட்றோம், அங்கேதான் பிரச்சனை வரும். அதனுடைய சோறு சாப்பிடுவதனால் தீங்கல்ல, சுவையாக சாப்பிடுகிறோமா. மற்றது மலிவா விற்கிற 5 கறியை 5 விதமாக சமைச்சிட்டு உங்களை போன்றாக்கள் அதை செய்துட்டு அழகா பரிமாறிக்கலையே. குறுக்க விடுறதுக்கு நான் இல்லை மன்னிக்கும் தற்போது பெண்கள் கடையில வேண்டி சாப்பிட்றதான் கூடி போச்சு. தாலி வெள்ளிக்கிழமையில தாலி வேண்டிவினோம். மற்றது எங்க ஆஃபர் கிடைக்குதோ அங்க போய் வேண்டதான் இப்ப எங்கட பெண்களோட முக்கிய குறிக்கோளா இருக்கு. அது ஏற்கனவே தலை கொழுப்பு கூடினதால காசை செலவழிச்சு அந்த கொழுப்பை கரைக்க பார்க்கணும். அது உடல் கொழுப்பு அல்ல, அது தலை கொழுப்பு. உண்மையில் அது அல்ல. எனக்கு அம்மா ஒரு உலகத்தின் மிகச்சலை திறந்த சமையல்காரி. இப்படிய 3:30 கிளம்பி 4 மணிக்கு குசினிக்கு வந்தால் இரவு 11 வரைக்கும் அதை சுற்றியே திரிவா. ஆனால் செய்த பிள்ளை என்னென்னா அது சொல்ல வந்த கதை என்னென்னா அந்த கறியொன்றை போட்டுட்டு நாங்கள் முகம் சுளிக்க உடனே அதை பற்றி சொல்லுவா. இதில் அது இருக்கு இது இருக்குது, ஒருக்கா வாயில வச்சு பேர் கொஞ்சம் தான் இருக்கு, 2ஆம் தரம் தர மாட்டேன் என்று சொல்லவே ஆசை வந்துடும். அப்ப நான் ஊற தொடங்கும் சமீபாடு தொடங்கிடும் எங்களுக்கு. நான் மகன் சாப்பிட்றேன் தானே, இப்ப நான் சமைச்சு போட்டு அவருக்கு சொல்றது இன்னைக்கு நல்ல கறி தம்பி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கோ. அவர் சில நேரத்துல ஒரு ஆசையில எடுத்து போட்டு சாப்பிடுவேன். நான் போட்டு கொடுக்குறேன், என் அளவு நான் கூட போட்டுறேன், பாசத்துல கூட போட்டுறேன். இல்லை, இது தமிழாகட்டும் உலக அறிவியலாகட்டும் சாப்பாடாகட்டும் எதில் நான் அனுபவிக்கிறேனோ அதைத்தானே அதை செய்யலாம். ஆனால் அநேகமாக சமைக்கிற எந்த பெண்ணும் தன்னை சாப்பாடு கறி பிழைச்சி போச்சு என்று மனசில் நினைச்சாலும் அதை சொல்ல மாட்டினோம். ஆனால் இது ஆண்களுக்கான ஈஸ்வரன் அண்ணா போன்று மனைவியை விடவும் அதிகம் சமைக்க தெரிந்தவர்களுக்கு நான் சொல்ல போகிறது பொருந்தாது.
என்னென்னா ஊரில் உள்ள பெண்களோட சமையல் எல்லாம் புகழ்ந்துட்டு தண்டை மனுஷின்ற சமையலை மட்டும் பார்த்த உடனே என்ன மணக்குது, என்ன சுவப்பு காணில தூள் குறைவோ என்று தொடங்கி வாழ்த்துறதே இல்லை. இதுதான் பல அது பழைய அல்ல, மன்னிக்க முடியாத குற்றம். உண்மையில் எத்தனை வருஷமாக சாப்பிட்ருப்போம் நாங்கள் இல்லையா? இப்போ அதே ஒரு ஆண் சமைச்சாலும் பெண்ணும் சொல்லக்கூடாது, அதே போல் பெற்றோர் சமைக்கிற போது பிள்ளைகள் சொல்லக்கூடாது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த கணவர் அண்ணன் நான் என்ன பிள்ளையா சமைச்சா கூட எந்த மனைவி நல்லா தான் சமைப்பான்னு சொல்லுவேன். ஆக்களுக்கோ உங்களுக்கோ? ஆக்களுக்கு அது பிள்ளை, அதுதான் சொல்றேன். கன ஆம்பளையில் வெளியில போய் சொல்றது, ஆனால் பெண்களுக்கு நேரடியா சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி அன்றைக்கு சாப்பாடு நல்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லுவார். எனக்கு சில நேரத்துல நானும் எவ்வளவு சமையல்காரி என்னாலும் தவறு விடுறது விடாம தானே. சில நேரம் கொஞ்சம் உப்பை கூட போட்டா சொல்லுவார், உப்பு கொஞ்சம் கூட இருக்குன்னு. அது சரி இல்லை, அது இப்போ நானும் 1-2 தடவை இந்த பிள்ளைய விட்டுட்டேன். அந்த இப்போ முந்தி சொல்ல மாட்டேன் ஒன்றுமே, பிறகு வெளியில் கதை யாருக்கும் சொல்லப்படுது, இந்த ஆள் ஒன்றும் சொல்லாதுண்டு. அதாவது எப்படின்னா உண்மையே சொல்ல மாட்டார் இவர், பொய் சொல்லித்தான் சாப்பிடுவார்ன்ற போது ஓ அப்போ உண்மை சொல்லணுமோ என்று 2 தடவை நான் உப்பு கூட குறைய சொல்லி பிறகு பேச்சு எனக்கு வந்தால் சாப்பிடுங்க. இப்போ எங்கே சொல்கிறதா விடுறதான்னு எனக்குள்ள ஒரு குழப்பம். இப்போ கேட்டுக்கொண்டிருப்பாரு சொல்கிறது. ஆனால் இது ஒரு 1.5 மணித்தியாலத்திலிருந்து 3 மணித்தியாலம் அந்த கொசைக்கில் இருந்து அதுக்கு முதல் நாளே திட்டமிட்டு அதுக்கு சாமான் வாங்கி விடியதிலிருந்து யோசித்து எதை முதல்ல வைப்போம்னு சொல்லி சும்மா வாரதில்லை தானே சாப்பாடு இல்லையா? ஆனால் அது ஒரு கலைக்கு அப்பால ஒரு படைப்பு உண்மையில். அவை நீங்கள் சொன்ன அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் எல்லோருக்கும் பகிரலாம் என்ற அந்த எண்ணமும் இன்னும் நெடிதுயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையும் வளம் சேர்க்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் இருந்தால், இனி வரப்போகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இது சுவரட்டும் என்று வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி. கனகாலத்துக்கு பிறகு மருத சிதறலில் நான் வாழ்த்தை மனம் உவந்து சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. உண்மையாகத்தான் நான் நீங்கள் தொலைக்காட்சியில் என்ன இப்பொழுது லீவு விட போதும்னு சொல்லும் பொழுது இவன் வரிய அடிச்சா எனக்கு இப்ப இல்ல, அது ஆகஸ்ட்ல தான் விடுமுறை, இப்ப இல்ல. 7ஆம் தேதி வசதி இருக்குமா? 7ஆம் தேதி ஒரு நீங்க எழுதுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சமாளிப்போம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வசதி. ஓகே, அப்ப நான் சொல்லலாம். இது தச்சலகா அனுப்பினோட நான் நேற்று ஒருத்தரும் இல்ல யோசிச்சு சொன்னாக்களை யோசிக்கிறதுக்கு தகுதி கிடைக்கலன்னு சொல்லி கொண்டு இவன் வலிய அடிச்சு சொன்னான். எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. உடனே கேட்டோன்னையும் வந்துட்டா கதை எனக்கு ஒரு டவுட்டும் இருந்தது, கதைப்பாவோ என்னவோ தெரியல. ஒரு நாளும் இல்லை, பழக்கம் இல்லை, முதல் தடவை இல்லை ஜோதியக்கா வாரணும்னு மிக உற்சாகமா வந்தா எனக்கு மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் இதுவரை நேரமும் மிக அழகாக உணவை பற்றியும் ஒரு கேஷியமாக ஒரு சாதாரணமான ஒரு எங்களுடைய அப்படி பேச்சு வழக்கில் உங்களோட கதைகள் எல்லாம் ஒரு இயல்பாக நீங்க கலைச்சது வந்து மிகவும் எல்லோரையும் கலந்திருக்கின்றது. அந்த வகையில உங்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்து வணக்கம் ஜோதியக்கா. வணக்கம் ஜோதியக்கா. வணக்கம். மற்றும் இணைந்திருக்கிற செரீன் சுகுமார், சதீஷினி சுகுமாருக்கும் மற்றும் நடாண்ணா மற்றும் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என்னண்டா இப்ப நடாண்ணா சொன்னார் சில பேருக்கு வாழ்த்த விருப்பமில்லை என்ற மாதிரி. சாரி, என்னண்டா நாங்கள் வர நீங்கள் இதாண்டி கொண்டு உள்ளுக்கு போயிட்டீங்க. அப்ப அதால எங்களுக்கு அதுல வந்து வாழ்த்துக்கள் சொல்ல தாமதம் ஏற்பட்டதை ஒழிய விருப்பங்கள் இல்லை. சரி, நான் சொன்னது இந்த சாப்பாடு சமைச்சு வைக்க வாழ்த்தாம நல்லா இருக்குன்னு சொல்லாம சாப்பிடுறாங்க. அது முதல்ல சொன்னேன் உங்களே சொல்லவில்லை. ஈழத்தமிழர்களுக்கு வாழ்த்துறது கொஞ்சம் பிடிக்காது. என்ன மட்டுமில்லை, இதுல இருக்கிற ஆக்களை நான் குறையா சொல்லல, நான் நீங்க சொன்னதை திருப்பி சொல்றேன். நீங்க விருப்பம் இல்லைன்னா நாங்க விருப்பம் சும்மா அப்படி கூடுற இலையில இன்னும் ஒன்று சொல்றது என்ன தெரியும், வார்த்தைகள் கூடினாத்தான் சுவாரஸ்யம் வரும். மற்றது நான் அவ செரீனுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ இப்படி ஒரு நிறுவனத்தில் அவக்கு ஒரு அந்த சமையல் பகுதி கிடைத்ததுக்கு நாங்கள் முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
ஏனென்றால் அவை ஒரு முன்னிலைப்படுத்துறதுக்கு அந்த ஒரு நிறுவனம் அவை எடுத்திருக்கிறது. மற்றும் அவருடைய சமையல்கள் மற்றும் அவருடைய மற்றும் சுவாரஸ்யமான எல்லா செய்கைகளும் அவருக்கு நல்ல ஒரு உடந்தையாக இருக்கிறது. சமையல் அவருக்கு ஒரு கலை. நிச்சயமா நான் அவர்கிட்ட இருந்து அனுபவிச்சிருக்கிறேன். சமையல் என்றால் நிறைய சமைப்பா, நல்ல டேஸ்டா சமைப்பா. நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். மற்றும் எல்லா உணவுகளையும் சமைச்சிட்டு எங்களை தான் சொல்லுவா, சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும். நாங்கள் உண்மையிலே சாப்பிட்டுட்டு உண்மையிலே பொய்யுக்குள்ள நல்லா இருக்கிறது. மற்றும் மற்றது என்னண்டா, அவ என்னுடைய சகோதரன் மனைவி என்ற முறையில நான் வரையில. ஆனா அவவுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்ன்ற இதுக்காகத்தான் வந்தேன். மற்றும் ஜோதியக்கா, நீங்க இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்தி அவவுக்கும் ஒரு இந்த இடத்துல அவையும் ஒரு எல்லாரும் வாழ்த்தக்கூடிய முறையில வைத்ததுக்கு ஜோதியக்காக்கும் நன்றி சொல்லி, மற்ற இணைஞ்சிருக்கிற எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிறேன். மற்றது சரி, சதீசினி அவவுக்கு செல்வி உங்களுக்கு சரி எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதிலே முன்னேறி மேலும் வளர நாங்கள் இறைவனிடம் மன்றாடுகிறேன். நன்றி, வணக்கம். சொறி நடாம நான் அதை நீங்க நாங்கள் வரவிருந்ததை நீங்க மற்றார்கள் வந்ததால வரையில அதுக்காக உங்களை போல நின்ற இன்னும் ஒரு 5-6 பேர் சொல்லாம கொள்ளாம துண்டிச்சிட்டு போயிட்டோம். வாழ்த்தே இல்லை. அவைக்கும் சார்வார் தமக்கே என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு, நீங்கள் மச்சாள் உறவோ அண்ணி எனக்கு அவ அண்ணி மச்சாள் எல்லாம் அண்ணி மச்சாள் மேரவே ஆளையாள். நான் கதைக்கே சொல்றேன், இவ என் அம்மாக்குத்தான் மச்சாள். சரி சரி, மச்சாள் முறையானவா அப்படி என்றா எனக்கு இந்த முறை சரி. ஆனால் குறிப்பா சொந்தங்களை வாழ்த்துறது அதனாலே வெள்ளக்காரருக்கும் இல்லையா? இவ வாழ்த்தினதும் குட்டி தங்கச்சி வாழ்த்தினதும் எனக்கு சரியான பெருமையா இருக்கு. சந்தோஷம். உண்மையில அந்த கைகளை கூப்பி வாழ்த்தும் போது நாமே வாழ்த்துகிறோம். மற்றவர் சிரிச்சா என்ன விட்டா என்ன, வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்று சொல்லும்போது அல்லது கடவுளே என்று சொல்லும்போது எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் கரம் கூப்புகிறோம் என்றுதான். வேற விளக்கங்கள் சொல்லி ஆக்கள் குழப்புவினம். உலகத்துல இப்படி கூப்பிடுறார்கள் ஆசிய மக்கள், ஆனா வணக்கம் என்று சொல்லி கும்பிடுறார்கள் தமிழர்கள் மட்டும்தான். அவை தொடர்ந்து செய்வோம். அவர்கள் வாழ்த்த மனம் இல்லாதவர், சொன்னால் வருவார்களோ தெரியவில்லை. சரி, தொடருங்கள். ஆமாம், உண்மையாக சந்தோஷமா இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கல செரின் இப்படி எல்லாம் கதைத்து தண்டுவான்னு சொல்லி அவ இயல்பாக கதைச்சா. நான் முன்பு கூறியது போன்று திருநடாமோனுக்கும் பிடித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். இல்லாட்டா வேற வேற விடயங்கள் நடக்கல. பிடித்ததல்ல, இவர்கள் போன்றவர்கள் இன்னும் உயர வேண்டும், பெருசாக உலகத்துக்குள்ள வரணும் என்று மனமாறத்தான் அந்த வார்த்தையை சொன்னோம். நிகழ்ச்சிக்காக மகிழ்வோட தான் நேற்று எனக்கு அடிச்சு சொன்ன ஜோதியக்கா, எனக்கு இங்க கிடைச்சிட்டுதல்லோ ஹெஸ்டியோ என்ற இடத்துல எனக்கு உணவு அந்த நிறுவனத்துல உணவு தாண்ட சொல்லி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன. அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப வாங்குவோம், நாங்க எங்களுடைய இதுல கதைப்போம், எனக்கு அந்த ப்ரோக்ராமும் நல்ல இதா இருந்தானேன்னு சொல்லிப்பட்டுதான் கேட்ட உடனே ஓமன் சொல்லிட்டா. எனக்கு ஓகே அப்ப வாங்குவோம்னு சொல்லி வந்து செய்தது. என்ன கூப்பிடக்க கொஞ்சம் இவக்கு பயம், நான் வடிவா செய்கிறேனோ தெரியன்னு தயக்கம் இருந்த ஜோதியக்காக்கு. அவரே வாயடைச்சு போயிட்டா, சில கேள்வி கேட்கல. நீங்க காய்ச்சொன்னது இருந்தா அவ கதைக்கக்கூடிய கதைச்சு கொண்டே இருந்தா, இப்ப யார் கேட்டாலும் அவதானே கூடுதலா கதைக்கலாம், அது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த நிறுவனத்திலையும் போய் சொல்லிருங்க, நான் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள நான் ஃபேமஸ் என்று டிவி. நேற்று கூட ஒரு டிவி என்ன கூப்பிட்டு வாங்க ஹிந்தி கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தவிய வேண்டாம், யூடியூப்ல இருக்குன்னு காட்டுங்க. இப்படி 1000 இருக்கு, வேண்டாம் ஒன்று அனுப்பி விடுறோம், ஒரு லிங்க் அனுப்பி விடுறோம், இந்த லிங்க் அனுப்பி விடுங்க. உண்மைதானே, அப்படியாய் வர வேண்டும் என்பதுதான் அந்த விஷயமாக இருக்கும் எல்லாம். இல்லை, நான் திருப்பியும் அதை வலியுறுத்துறேன் 3வது தடவையா, இப்படித்தான் எங்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் வெளியே வர வேண்டும்.
எல்லாரும் ஒரு கெட்டிக்காரர் இல்லாம ஒரு பிள்ளையும் பிறந்திருக்காது உலகத்துல. மசாஜிங் செய்வேன் அண்ணன். சரி, மசாஜிங் செய்வேன். அப்ப இப்ப தற்போது என் கணவரும் மகனும் என் வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டினோம். காணும் செய்தது நீர் ஜெர்மன்லேருந்து உழைச்சி எங்களுக்கு தந்தது காணும். இப்ப ஓய்வெடுக்க சொல்லி. சரி சரி சரி. இல்லை இப்போ போகிற துறை நல்லது. மற்றது நீங்கள் ஒரு ஆற்றுப்படுத்தலுக்காக செய்யலாம். வயதானவர்கள், கொஞ்சம் தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களை கண்டால் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு செய்து வர்றேன்னு சொல்லலாம். அதை தொழிலாக பார்க்காமல் நீங்கள் சேவையாக செய்தால் அது காலம். சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி, ரெக்ஸி, ஈஸ்வரன் அண்ணா மற்றும் பாபா கடைசியாக வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை அழகாக செதுக்கியிருந்தார். அதற்கும் நன்றி கூறி, திரு நடாமோகன், இன்று உண்மையாக நேரம் சென்றதும் தெரியல. 9:35 ஆகிறது. இருந்தும் மிக மிக மகிழ்வாக இருக்கிறது. இப்படி நான் எதிர்பார்க்கையில உங்களுடைய அம்மாவுக்கு இந்த யூடியூப்பை அனுப்பி விடுங்கோ, பார்த்து அவர்கள் இலங்கையில மிக மிக மகிழ்வாக என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக மீண்டும் 685வது மகரந்த சித்திர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை யாவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நவஜோதியர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. இனி வரப்போகிற விருந்தினர்களையும் இப்படி தேடுங்கள். முந்தியெல்லாம் நீங்கள் ஒரு விவசாயியை, ஒரு தொழிலதிபரை, முன்னே நாள் கடை வைத்திருந்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்தபோது அந்த நேரம் இதே மகிழ்ச்சியை நான் அடைஞ்சிருந்தேன். உண்மையில் அந்த ப்ரொஃபஷனல் 2 போட்டு வரைவினமல்லோ என்ன செய்கிறேன்னு கடக்காதால கேட்டுக்கொண்டே இருப்பேன். 4 கேள்வி கடைசியில் கேட்கறதுக்காக உள்ளபூர்வமாக சொல்கிறேன். காரணம் ஏனென்றால் இப்போ இவர் 2 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் கூப்பிட்டா டைம் இல்லையண்டு வேறு செல்வி அவர்கள் ஏன்னா அவர் எழும்பிடுவார். அதுக்கு பிறகு இவர் தேட தேவையில்லை. அது மாதிரி இன்னும் ஒருவர் எங்கே என்ற உள்ளுக்கு கேட்டு இல்லையே நீங்க ஃபேமஸா வரணும் இல்லை சொல்றேன். அதனுடைய மற்றவர்கள் அதை நான் ஒரு சின்ன தகவலாக சொல்லித்தான் முடிக்க விரும்புகிறேன். என்றால் நீங்கள் தேடும் போது ஒரு பார்க்க விதி பிள்ளைங்கி போய் இருப்பார். கேட்டோன்னு சொல்லுவோம், ஐயோ எனக்கு கலைக்க தெரியாது, அவரை தான் பிடிக்குங்க. நீங்கள் சொல்லுங்க 10 நிமிஷம் இன்டர்வியூ தந்துட்டு ஓடுங்கன்னு சொல்லி. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் வியாழன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு மகரந்த சித்திர சிறப்போடு நவஜோதி அவர்களை அடுத்த வியாழன் சந்திப்போம். எல்லோருக்கும் விடியல் சிறக்கட்டும். 7ஆம் தேதியோட நாங்கள் அறிவித்தல் தாங்க. நன்றி, நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி ஈஸ்வரன் அண்ணா, சமையுங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.